பகுதி 386. இது அதேதான். அவர்கள் இருவரும் அந்த சோஃபாவில் தங்கள் சொந்த உலகத்திற்குள் இருந்தவர்கள் போல எவ்வளவு நேரம் அப்படியே கழித்தார்கள் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. கடைசியில் கீதாவின் வயிற்றில் இருந்து வந்த சத்தத்தை கேட்டு அவள் வயிறு உணவுக்காக கத்தி கூப்பாடு போட்ட பிறகு டானி அவளை விடுவித்தான். அவன் அவளை ஒரு இளவரசியைப் போல கைகளில் தூக்கிக் கொண்டு படிக்கட்டுகளில் உலா வந்தான். அக்கம் பக்கம் எங்கும் ராஜு தென்படவில்லை. கீதா தனது அறைக்கு திரும்பி போவதற்கே ஆர்வமாக இருந்தாள். ஏனெனில் அவள் இன்னும் டானியின் ஆடையை உடுத்தியிருந்தாள். ஆனால் டானி அவளை விட மறுத்தான். அவளை தனது கைகளில் சுமந்து கொண்டே நேரடியாக டைனிங் ஹாலுக்கு சென்று சமையலறைக்கு உணவு தயாரிக்க சொல்லி உத்தரவிட்டான். இதில் ஒரு முரண்பாடு என்னவென்றால், முந்தைய நாள் வரை அவன் அவனது காதலை சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கீதா தயங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவர்களது உறவு அந்த ஒரே ஒரு இரவுக்கு பிறகு குறிப்பிடத்தக்க வகையில் வேறு மாதிரி மாறிவிட்டிருந்தது. இருப்பினும் அவள் குடித்து போதையாகி அவனை பயன்படுத்திக் கொண்டதையும் படுக்கையில் படுக்க வைத்ததையும் நினைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு சொல்ல முடியாத குற்ற உணர்வு அவளை தாக்கியது. அதோடு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொண்டிருக்கும் உறவை மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்களோ என்றும் அவள் பயந்தாள். டானி, என்னை கீழே இறக்கி விடுங்க, நானாவே சாப்பிட்டுக்க முடியும். கீதா அவன் அவளை சுமந்து கொண்டே நாற்காலியில் உட்கார்ந்த போது அவள் தன் சிறிய பின்புறத்தை ஒரு அசௌகரியமான முறையில் மாற்றி அவனது அணைப்பில் இருந்து வெளியேற விரும்பினாள். ஆனால் அவள் லேசாக அசையும் போதே டானி கையை நீட்டி பின்னால் இருந்து அவளது இடுப்பை சேர்த்து கட்டி பிடித்து கொண்டான். தனிவான குரலில் அவள் காதில் சொன்னான். அவன் குரல் இன்னும் சற்று கரகரப்பாக இருந்தது. ஓய், சரியா உட்காரு, நகராத. இல்லைன்னா நீ முதல்ல என்னோட பசிக்கு தீனி போட வேண்டியது இருக்கும். கீதா அவனை முறைத்து பார்த்தாள். என்ன ஒரு போக்கிரித்தனம்! அவன் தயார் செய்ய சொன்ன உணவுகள் உடனடியாக தயார் செய்யப்பட்டு மேசையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. கீதா உண்மையில் ரொம்பவும் பசியில் இருந்தாள். நாள் முழுவதும் வெறும் வயிற்றில் இருந்த பின் அவனிடம் எதிர்ப்பு தெரிவிக்க கூட அவளுக்கு வலிமை இல்லை. அவள் அவளது தட்டில் சுட சுட இருந்த உணவை ஒரு ஸ்பூன் எடுத்து அதை ஆற வைக்கும் முயற்சியில் ஆர்வமாக அதை ஊதினாள். ஊதி ஆற வைத்த உணவை அவள் வாயில் வைக்கப் போன போது அவளுக்கு அருகில் இருந்த அவன் மெதுவாக வாயை திறந்து, ஏய், எனக்கு ஊட்டிவிடு என்றான். கீதா அவனை நிமிர்ந்து பார்த்து மறுபடியும் முறைத்தாள். அவனை தலை முதல் கால் வரை தீவிரமாக ஸ்கேன் செய்வது போல பார்த்தாள். அவனுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லை என்பதையும் அவனது கை கால்கள் இரண்டுமே அப்படியே இருப்பதையும் அவள் உறுதி செய்த பிறகு அவள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உடனே ஸ்பூனில் இருந்த உணவை அவளது வாய்க்குள் திணித்துக் கொண்டாள். அதன் பிறகு அவனை நக்கலாக ஒரு பார்வை பார்த்தாள் கீதா. அவள் அவனுக்கு ஊட்டிவிட மறுத்துவிட்டாள். டானியின் கண்கள் சுருங்கின. அவன் முன்னால் சாய்ந்து அவளை முத்தமிட முயன்ற போது அவன் கண்ணில் எதுவோ பட்டதாக தோன்றியது. உடனே அவனது அசைவுகள் அப்படியே இடையில் நின்றன. கீதா ஆர்வத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் அவனுக்கு என்ன ஆனது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு மென்மையான மற்றும் குட்டி பூப்பந்து போன்ற உருவம் வெளியில் இருந்து டைனிங் ஹாலுக்குள் ஓடி வருவதை கண்டாள். அவளது சிறிய ரோஸ் நிற முகம் கொஞ்சம் உணர்ச்சிமயமாக இருந்தது. அவளுடைய முழு வீச்சில் ஓடி வந்து கீதாவின் மேல் தாவி அவளை இறுகத் தழுவினாள். கீதாக்கா, நீங்களும் என்ன ஹக் பண்ணுங்க
ஜெனியின் குட்டி கைகளும் குட்டி கால்களும் ஏற்கனவே கீதாவின் உடலில் தொற்றிக் கொண்டிருந்தன. அப்போது பார்க்க அவர்கள் 3 பேரும் ஒரு மனித பிரமிடை போலவே இருந்தனர். டானி கீதாவை கட்டிப்பிடித்திருந்தான். கீதா ஜெனியை கட்டிப்பிடித்திருந்தாள். இன்னொரு புறம் ஜெனியை உள்ளே அழைத்து வந்த ராஜு கதவின் அருகே நின்று வெறுமையாக அவர்களை வெறித்துப் பார்த்தார். கீதா டானியின் உடைகளை உடுத்தியிருப்பதைக் கண்டவுடன் அவரது அனுமானங்கள் உறுதி செய்யப்பட்டதாக தோன்றியது அவருக்கு. அவரது வாய் அகலமாக விரிந்தது. மேலும் திகைப்பில் அவரது வாயில் இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வர முடியாத அளவுக்கு அவர் அதிர்ச்சியடைந்து இருந்தார். அவர் வேகமாக முன்னால் போய் ஜெனியை தூக்கிக் கொண்டு போக, ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் அவரை அங்கேயே நிற்க வைத்தது. மனக்குறை நிறைந்த ஒரு குரலில், ஜெனி, கீதாக்கா, நீங்க காணாம போயிட்டீங்கன்னு ஜெனி ரொம்ப பயந்துட்டா என்றாள். ஜெனி சொல்லிக்கொண்டே அவளது சிறிய உடலை லேசாக சுழற்றி கீதாவின் கழுத்தில் கைகளை சுற்றி அவளை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். கீதாக்கா, நேத்து நைட்டு நீங்க சொன்ன பேச்சையே கேக்கல. ஆமா, நீங்க உங்க ரூம்ல தூங்கல. ஜெனி சொன்னதை கேட்டு கீதாவின் உடல் உறைந்தது. இரவு முழுவதும் நீங்கள் உங்கள் அறைக்கு திரும்பி வரவில்லை என்கிற விஷயத்தை யாராவது கண்டுபிடித்தார்கள் என்பது உண்மையில் ஒரு மோசமான விஷயம். அதிலும் குறிப்பாக அவள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நிலவொளியின் கிறக்கத்தில் டானியோடு படுக்கையை பகிர்ந்து கொண்ட போது இதை இப்போது அவள் ஜெனியிடம் எப்படி விளக்க வேண்டும்? கீதா யோசித்து முடிக்கும் வரை காத்திருக்காமல் அவளது அணைப்பில் இருந்த ஜெனி திடீரென்று தலையை சாய்த்து, கீதாக்கா, உங்க ட்ரெஸ் எல்லாம் ஏன் டாடியோட ட்ரெஸ் போலவே இருக்கு என்று அவள் காதில் முணுமுணுத்தாள். கீதா கண்களை அகல விரித்து என்ன சொல்வது என தெரியாமல் முழித்தாள். பீதியுடன் கீதா ஜெனியை பார்த்து முழித்துக் கொண்டிருக்கும் போதே டானி திடீரென கையை நீட்டி ஜெனியை தூக்கி அவன் அருகில் இருந்த ஜெனியின் உயரமான நாற்காலியில் அவளை உட்கார வைத்தான். பிறகு அவன் அவசரமே இல்லாமல் மெதுவாக வந்து கீதாவை கட்டிப்பிடித்தான். ஜெனியின் குழப்பமான சிறிய முகத்தை பார்த்து கொண்டே அவன் வாய் திறந்து அமைதியாக சொன்னான், ஜெனி, உன்னோட கீதாக்கா காணாம போகல. அப்பா இருட்ட பார்த்து பயந்துட்டேன். அதனால கீதாக்கா அப்பாவுக்கு துணையா வந்து அப்பா கூட தூங்குனாங்க. கீதா திகைப்போடு அவனை பார்த்தாள். ஜெனி விழிகள் விரிய அவனை பார்த்தாள். ராஜு அதிர்ந்து போய் என்ன சொல்வது என தெரியாமல் அவனை பார்த்தார். பகுதி 387. ஒரு மும்முரமான கதை சுருக்கம். டானி சொல்லி முடித்த போது ராஜு வேகமாக முன்னால் வந்து ஜெனியை நாற்காலியில் இருந்து கையில் தூக்கிக் கொண்டார். சார், எனக்கு இன்னைக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதோட ஜெனிய பாட்டியம்மா பாக்குறதுக்காக அவுட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போகணும். சொல்லி முடித்த பிறகு கிட்டத்தட்ட அவர் திரும்பி அங்கிருந்து ஓடினார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜெனி பார்வையில் இருந்து மறைந்தவுடன் டைனிங் அறை உடனடியாக அமைதியாகிவிட்டது. டானியின் முகபாவனை எப்போதும் இருப்பது போலவே இருந்தது. அவன் கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் தொடர்ந்து நிதானமாக தனது சாப்பாட்டை சாப்பிட்டான். கீதா மட்டும் ஒரு பைத்தியம் பிடிக்கும் நிலையில் எஞ்சி இருந்தாள். அவள் மீண்டும் நினைவுக்கு வந்து பேச விரும்பிய போது அவன் ஏற்கனவே ஸ்பூனில் இருந்த உணவை அவள் வாய்க்கு நேராக நீட்டினான். அவள் சொல்ல வந்த வார்த்தைகளை உணவோடு சேர்த்து தொண்டையில் இருந்து கீழே தள்ளினாள். ஓரக்கண்ணால் அவனை பார்த்து கொண்டே கீதா தனது தட்டை முன்னால் இழுத்து வைத்து பக்கத்து இருக்கையில் தள்ளி அமர்ந்தபடி வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள். தனது அணைப்பில் யாரும் இல்லாமல் ஒரு வெறுமையை உணர்ந்த போது டானி கோபமடைந்தான். ஆனால் அவன் எதுவும் செய்யவில்லை.
அவன் தனது சாப்பாட்டை சாப்பிட்டபடியே தனது செல்போனை முறைத்துப் பார்த்தான். டேனியின் புருவங்கள் இன்னும் இறுக்கமாக ஒன்றை ஒன்று உரசுவது போல சுருங்கின. அவனது பார்வையை கவனித்து ஆச்சரியமான அவள், அவன் எதை பார்க்கிறான் என்பதை கண்டுபிடிக்க விரும்பினாள். கொஞ்சம் நெருங்கி அவள் முன்னால் குனிந்து பார்த்தபோது டேனி தனது செல்போன் திரையை ஆஃப் பண்ணினான். அவள் முயற்சி தோல்வியடைந்தது. ஏய், ஒழுங்கா உன்னோட தட்டை பார்த்து சாப்பிடு. டேனி தலையை உயர்த்தி அவளை பார்த்துவிட்டு அவள் தலையில் ஒரு தட்டு தட்டினான். லேசாக கையால் தொட்டால் அவனது செல்போனின் திரையில் ஒரு பெரிய தலைப்பு தெளிவாக ஓடிக்கொண்டிருப்பதைக் காணலாம். காதலிகள் விரும்பும் ஆச்சரியங்களின் உண்மையான சுருக்கம். அதில் குறிப்பிட்ட 3 நிபந்தனைகளில் முதல் மற்றும் இரண்டாவதை அவனால் நிச்சயமாக கடைபிடிக்க முடியாது என்று தோன்றியது. இருந்தபோதும் அவன் அவளது 3வது நிபந்தனையை நிறைவேற்ற முயற்சி செய்ய முடியும். அவனுக்கு இதற்கு முன்னால் டேட்டிங் அனுபவம் எல்லாம் இல்லை. ஆனால் அவன் அவளுக்காகவே அதையெல்லாம் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தான். டேனி சில ஸ்கிரீன்ஷாட்டுகளை எடுத்து இன்டர்நெட் ஆர்வலர்கள் வழங்கிய பரிந்துரைகளை சேமித்தான். அவன் இன்னும் தனது உணவில் மூழ்கியிருந்த கீதாவை ஓரக்கண்ணால் பார்த்தபோது அவள் முன்பு சொன்னது அவனது மனதிற்குள் வந்து போனது. யாரும் ஒரு மருத்துவமனையின் வாசலில் சரியான காரணம் இல்லாமல் விழுந்து கிடந்திருக்க முடியாது. மேலும் அந்த நேரத்தில் அவள் காயமடைந்திருந்தாள். தனது பார்வையை திருப்பிக் கொண்டு கீதாவின் ஒரே தோழி கீர்த்தியை தொடர்பு கொள்ளுமாறு அவனது உதவியாளனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். அவன் கீர்த்தியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச விரும்பினான். கீதாவுக்கு அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று தெரியவில்லை. அவளுடைய இதயம் மற்றும் ஆன்மா அனைத்தும் அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் சுவையான உணவில் கவனமாக இருந்தது. அவள் வயிறு நிரம்பும் வரை சாப்பிட்டு முடித்த பிறகு மறுபடியும் தூங்க முடிவு செய்து அவள் மீண்டும் தனது அறைக்கு செல்ல இருந்தபோது திடீரென்று டேனி அவளை தூக்கிக் கொண்டான். திடீரென அவள் உடல் உயர்ந்தவுடன் அவள் அதிர்ச்சியடைந்தாள். உடனடியாக அவள் கைகளை அவன் கழுத்தில் சுற்றி அணைத்துக் கொண்டாள். அவள் ஒரு குழப்பமான தோற்றத்துடன் அவனை பார்த்தாள். நீ போய் உன்னோட ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. நாம வெளியில போகலாம். கீதாவின் மனம் இன்னும் குழப்பமான நிலையிலேயே இருந்தது. முதல் நாள் இரவு என்ன நடந்தது என்பதை அவள் சரியாக ஜீரணிக்க நேரம் கிடைப்பதற்கு முன்பு அவன் அவளை இழுத்து சென்று டேனியல் மாளிகையில் இருந்து வெளியே கிளம்பினான். காரில் ஏறி அமர்ந்து சிறிது தூரம் சென்ற பிறகு அவளது இயல்பான அமைதியான மனநிலையை அவள் மறுபடியும் திரும்பப் பெற்றாள். அவளுக்கு தூக்கமாக வந்தது. இடைவிடாமல் கொட்டாவி விட்டுக் கொண்டே இருந்தாள். பக்கத்தில் திரும்பி அவள் அருகில் இருந்த அவனை பார்த்து, டேனி, நாம இப்ப எங்க போறோம் என்று கேட்டாள். டேனி அவளது ஒவ்வொரு வெளிப்பாட்டையும் கவனித்துக் கொண்டே இருந்தான். கையை நீட்டி அவளை இழுத்து அணைத்துக் கொண்டு அவளை தனது மார்பில் சாய்ந்து கொள்ள அனுமதித்தான். அதன் பிறகு அவன் அன்பாக சொன்னான், நீ தூக்க கலக்கமா இருக்க. முதல்ல நீ கொஞ்ச நேரம் தூங்கு. நாம போக வேண்டிய இடம் வந்த பிறகு நானே உன்னை எழுப்பி விடுறேன். கீதாவும் அதற்கு மறுப்பு ஏதும் சொல்லவில்லை. அவள் சாப்பிட்ட உடனேயே தூக்க கலக்கமாக இருந்ததால் டேனி சொன்ன உடனேயே தூங்கிவிட்டாள். அவள் எழுந்தபோது அவர்களின் கார் ஒரு திரையரங்கிற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருப்பதை அவள் உணர்ந்தாள். இது அவர்கள் இருவரும் முன்பே ஒரு முறை வந்த சினிமா தியேட்டர்தான். அன்று வார இறுதியாக இருந்ததால் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. இன்னும் இரவு நேரம் ஆகவில்லை என்றாலும் டிக்கெட் கவுண்டருக்கு முன்பாக நிறைய பேர் ஜோடி ஜோடியாக ஏற்கனவே வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் சுற்றியிருந்த அனைவருமே
அங்கே வரிசையில் நின்றிருந்தனர். டேனி, நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் வாங்குனீங்களா? இவ்ளோ கூட்டத்துல நமக்கு டிக்கெட் கிடைக்குமா? கீதா அவனது அணைப்பிலிருந்து வெளியே வந்து கவலையாக கேட்டாள். ஒருமுறை குழந்தைகளுக்கான திரைப்படத்தை பார்க்க வந்தபோது டிக்கெட்டுகள் எல்லாம் விற்று தீர்ந்த சம்பவத்தை அவள் நினைவு கூர்ந்தாள். ஏய், அவங்க நம்ம கிட்ட டிக்கெட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. டேனியின் கண்கள் பளபளத்தன. அவள் எழுந்திருப்பதை கவனித்த அவன் காரின் கதவை திறந்து தள்ளிவிட்டு விட்டு அவர்கள் காரில் இருந்து இறங்கும்போது அவள் கையை பிடித்துக் கொண்டான். அவர்கள் இருவருக்கும் இடையிலான உறவை உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு இது அவர்களுடைய முதல் டேட்டிங். அவர்கள் இருவரும் கூட்டத்தின் மத்தியில் நடந்து செல்லும் போது டேனி அவள் கையை சற்று இறுக்கமாக பிடித்தான். அவன் எப்போதுமே ஒரு விவகாரமான மனிதன் இருந்தபோதும் அவனது காதலியுடன் ஒரு சினிமாவிற்கு என முதன்முதலாக வெளியே வந்தபோது அவனுக்கு திடீரென்று கொஞ்சம் பதட்டமாக ஆனது. இதன் பிறகு அவன் செய்ய இருக்கும் விஷயங்களைப் பற்றி அவன் நினைத்தபோது பதட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்தது. டேனி லேசாக ஒரு இருமலை வெளிப்படுத்தி தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றான். அதன் பிறகு அவள் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு திரையரங்கிற்குள் நுழைந்தான். பகுதி 388. ஒரு புகார். விஐபி தியேட்டருக்கு முன்னால் நின்றிருந்த 2 டிக்கெட் ஆய்வாளர்கள் டேனியை கவனித்தவுடன், சார் என்று முன்னால் வந்து மரியாதையுடன் வணங்கி அவனை வரவேற்றனர். அதை பார்த்து கீதா திகைத்துப் போனாள். அவள் ஆச்சரியமான கண்களோடு தலையை திருப்பி அவனை உற்று பார்த்தாள். இது டேனியல் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான ஒரு திரையரங்கா? அப்படின்னா அப்போ ஜெனிய கூட்டிட்டு வந்தப்ப அந்த படத்துக்கு ஏன் அவங்களால டிக்கெட்டுகளை வாங்க முடியல? அவளது அசாதாரண எதிர்வினையை டேனி கவனித்தான். அவன் கண்களை சுருக்கிக் கொண்டு அவளை பார்த்தபோது அவள் மனதில் இருந்ததை விரைவாக அவனால் யூகிக்க முடிந்தது. அவன் லேசாக தொண்டையை கனைத்துவிட்டு, படம் தொடங்க போகுது, நாம உள்ள போகலாம் என்றான் அவளை பார்த்து. அவன் அவளுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கவில்லை. அவன் சொல்லி முடித்தவுடன் அவளை கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். டிக்கெட் ஆய்வு பகுதியை தவிர்த்தான். அவர்கள் ஸ்கிரீனிங் பகுதிக்குள் நுழைந்த தருணத்தில் திரையரங்கினுள் இருந்த விளக்குகள் மங்கலாகின. திடீரென்று ஏற்பட்ட இருளால் கீதாவால் முன்னால் செல்லும் பாதையை தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஏதோ ஒரு ஆழ்ந்த யோசனையோடு அவள் கையை நீட்டி டேனியின் கையை பிடித்துக்கொண்டு, டேனி, படம்தான் இன்னும் தொடங்கவே இல்லையே, அப்புறம் ஏன் விளக்குகள் எல்லாம் அணைக்கிறாங்க என்று கேட்டாள். அதைவிட இந்த தியேட்டருக்குள் வேறு பார்வையாளர்கள் யாரும் தென்படவில்லை. அந்த பிரம்மாண்டமான தியேட்டருக்குள் அவர்கள் இருவர் மட்டுமே இருக்கிறார்களோ என்று தோன்றியது. அவளுக்கு இன்னும் சந்தேகத்தோடே யோசித்துக் கொண்டிருந்த போது தியேட்டர் இருக்கைகளுக்கு செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய இரவு விளக்குகள் இறுதியாக எரிந்தன. திடீரென்று பிரகாசமான ஒளிரும் வண்ண விளக்குகள் மேற்கூரையில் ஒளிர்ந்தது. கோடைக்கால இரவு வானத்தில் கிராமப்புறங்களில் விண்ணில் பறந்து கொண்டு தெரியும் மின்மினி பூச்சிகளைப் போல அவை இருந்தன. அந்த விஐபி தியேட்டருக்குள் இடைவிடாமல் பிரகாசித்த சுழலும் விளக்குகளுடன் புளோரசன்ட் விளக்குகள் டேனியின் அழகான முகத்தை கடந்தன. விளக்கின் வெளிச்சம் அவனது முகத்தின் மென்மையான முக அம்சங்களை காட்டியதால் அவன் பார்ப்பவர்களை மயங்க வைக்கும் அழகோடு ஜொலித்தான். அவள் அருகில் நின்று மிக இயல்பாக ஒரு கையை தனது பேண்ட் பாக்கெட்டுக்குள் நுழைத்துக் கொண்டு இன்னொரு கையால் அவளை இறுக்கமாக பிடித்திருந்தான். அவளது அதிர்ச்சி அடைந்த முக வெளிப்பாட்டை பார்த்தபோது அவன் உதடுகளின் மூலையில்
ஒரு புன்னகை தோன்றியது. இன்டர்நெட் பயனாளர்களிடமிருந்து கிடைத்த பல ஆலோசனைகள் சிறப்பாக செயல்படுவது போல அவனுக்கு தோன்றியது. அவளோடு ஒரு சினிமா பார்ப்பதற்காக முழு தியேட்டரையும் முன்பதிவு செய்வது ரொமான்டிக்கான ஒரு வெளிப்பாடாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அவளை பயன்படுத்திக் கொள்ளும் வசதியையும் அது அளித்தது. இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். அவன் ஒரு காதல் படத்தை தேர்ந்தெடுத்திருந்தான். அது காதல் மற்றும் கண்ணீர் காட்சிகள் நிறைந்த ஒரு படம். சினிமாவின் முக்கிய சிறப்பம்சமாக ஹீரோ காதலாக ஏதாவது செய்வான். நிச்சயமாக அது அவள் மனதை நெகிழச் செய்யும். அப்போது அவள் அவளாகவே அவனை தழுவிக் கொள்வாள். இந்த யோசனைகள் டேனிக்குள் வந்தவுடன் அவன் மறுயோசனை இல்லாமல் தியேட்டரின் நடுவில் இருந்த இருக்கைக்கு கீதாவை அழைத்துச் சென்றான். அவர்கள் இப்போது இங்கே வரும் வழியில்தான் அவன் இந்த சினிமாவை தேர்ந்தெடுத்தான். அதோடு அது டேனியல் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமாக இருந்த ஒரு தியேட்டர் வேறு. அவர் முன்கூட்டியே உத்தரவுகளை கொடுத்திருந்தான். தயாராக இருக்க வேண்டிய அனைத்தும் தயாராக இருந்தன. இப்போது அவன் சரியான நேரத்திற்காக காத்திருந்தான். ஹேய், இங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. கீதா உட்கார்ந்த உடனேயே பக்கத்து இருக்கையின் கைப்பிடியில் ட்ரேயில் வைக்கப்பட்டிருந்த தின்பண்டங்களால் ஈர்க்கப்பட்டாள். அவள் அருகில் அமர்ந்திருந்த மனிதன் உண்மையில் அவளை முழுவதுமாக எப்படி சாப்பிடுவது என்று திட்டமிடுகிறான் என்பதை அவள் கவனிக்க தவறிவிட்டாள். படம் மிக விரைவில் தொடங்கியது. தற்போது பிரபலமாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு திரைப்படத்தை டேனி தேர்வு செய்திருந்தான். படம் ஆரம்பத்தில் வேடிக்கையாக இருந்தது. ஆனால் இறுதியில் வருத்தப்பட வைக்கும் காட்சிகளால் நிறைந்திருந்தது. இந்த வகையான மாறுபட்ட ஒரு கதையமைப்பு பார்வையாளர்களின் உணர்ச்சிகளை எளிதில் தூண்டக்கூடும். படம் தொடங்கியவுடன் அவர்கள் இருவரும் அமைதியாகிவிட்டார்கள். மறுபுறம் டேனியல் குடும்ப மாளிகையில், அவுட் ஹவுஸ் வீட்டில் ஜெனி ராஜுவை பின்தொடர்ந்து வந்து அவுட் ஹவுஸின் ஹாலுக்குள் நுழைந்தாள். அங்கே சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த பாட்டியம்மாவை பார்த்த உடனேயே அவள் உடனடியாக ராஜுவின் பிடியில் இருந்து விடுபட்டாள். அவள் குட்டி கால்களால் முடிந்தவரை பெரிய பெரிய அடிகளாக எடுத்து வைத்து உள்ளே வேகமாக ஓடினாள். பெரிய பாட்டி! அவள் மென்மையான பூப்பந்து போன்ற உடலை முழுவதுமாக சாய்த்து பாட்டியை இறுக அணைத்துக் கொண்டாள். அதன் பிறகு அவள் தனது சிறிய மென்மையான முகத்தை மேலே தூக்கி பாட்டியை பார்த்தாள். அவளுடைய சிறிய முகம் லேசாக கவலையடைந்தது போல இருந்தது. பெரிய பாட்டி, ஜெனியோட அழகான கீதா அக்காவ ஜெனிக்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. அப்போது பாட்டியம்மா செய்தித்தாள்களை பார்த்து கொண்டிருந்தார். அவர் அவரது சின்ன டார்லிங் ஜெனியை பார்த்தவுடனே செய்தித்தாள்களை கீழே போட்டுவிட்டு அவளை தூக்கி மடியில் உட்கார வைத்துக் கொண்டார். ஏண்டா, என்னோட குட்டி பெண்ண யார் கோபப்படுத்தினது? பெரிய பாட்டி கிட்ட சொல்லு, நான் உனக்காக அவங்க கூட சண்டை போடுறேன் என்றார் சிரித்துக்கொண்டே. டாடி தான் பெரிய பாட்டி. ஜெனி தனது உதடுகள் துடிக்க சோகமாக முணங்கினாள். அவள் சிறிய தலையை சாய்த்து, டாடி அழகான கீதா அக்காவ சினிமாவுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா ஜெனிய கூட கூட்டிட்டு போகல. என்னடா, நீ என்ன சொல்ற? ஆச்சரியப்பட்ட பாட்டியம்மா தனது ரீடிங் கிளாஸை கழட்டி பக்கத்தில் வைத்துவிட்டு பிறகு ராஜுவிடம் ஜெனி சொல்வதை உறுதி செய்வதற்காக தலையை உயர்த்தி ராஜுவை பார்த்தார். அடுத்த வினாடி ஜெனியின் மென்மையான மற்றும் குழந்தைத்தனமான குரல் அவர் காதருகில் கூச்சலிட்டது. அவள் சொன்னாள், பெரிய பாட்டி, டாடி நேத்து நைட்டு கூட அழகான அக்கா கூட ரகசியமா தூங்குனாரு. அப்புறம் அக்கா டாடியோட ட்ரெஸ் மாதிரியே அவங்களும் போட்டுட்டு இருந்தாங்க. பகுதி 389. இரும்பு சூடாக இருக்கும்போது அடிப்பது. ஏதோ தவறாக இருப்பதாக உணர்ந்த ராஜு ஜெனியை நிறுத்துவதற்காக வேகமாக விரைந்தார். ஆனால்
அவள் அதற்கு முன்னாலேயே எல்லாவற்றையும் சொல்லி முடித்திருந்தாள். இனி அவைகளை திரும்ப பெறுவதற்கு வழியே இல்லை. ஒன்றாக தூங்கியிருக்கிறார்கள். அவனது உடையை அவள் அணிந்திருந்தாள். இது இது உடனேயே பாட்டியம்மா ஜெனியை தனது கைகளில் சுமந்து கொண்டு தனது இருக்கையில் இருந்து எழுந்து நின்றார். ஜெனி சின்ன பொண்ணு. உண்மையில என்ன நடந்தது என்பதை அவள் தவறாக கூட புரிந்து கொண்டிருக்கலாம் என்று கவலைப்பட்ட அவர்கள் ஜெனி சொன்னதை உறுதிப்படுத்திக் கொள்ள ராஜுவை பார்ப்பதற்கு முன்னால் ஆழ்ந்த மூச்சு ஒன்றை எடுத்துக்கொண்டார். ராஜு, அங்க என்ன நடக்குதுங்கிறத வேகமா என்கிட்ட விரிவா சொல்லு. ராஜு முழித்தார். அவருக்கு குழப்பமாக இருந்தது. அவங்க 2 பேரும் உண்மையிலேயே டேட்டிங்காக வெளியே போயிருக்காங்களா? நேத்து நைட் அவங்க ஒன்னா தூங்குனாங்களா? டேனியோட பொருட்கள் எல்லாம் எப்பவிருந்து இன்னொருத்தரும் உபயோகிக்க கூடிய பொருட்களா மாறுச்சு? ராஜு, நீ எதையும் உண்மையிலே ரொம்ப ரகசியமா ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது. பாட்டியம்மா தனது கேள்விகளுக்கெல்லாம் உண்மையான பதிலை தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார். அதனால் அவர் ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகளை சத்தமாக கேட்டார். ராஜு அவர்களுக்கு பதிலளிக்காமல் நின்றிருப்பதை பார்த்துவிட்டு அவர்களின் முகத்தின் வெளிப்பாடு மந்தமாக மாறியது. ராஜு, ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து நீ மறைக்க துணிஞ்சேனா, டேனி திரும்பி வர்றதுக்கு முன்னாலேயே நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். என்ன நடந்துச்சோ அத அப்படியே என்கிட்ட சொல்லு. ராஜு திகைத்து போய் பாட்டியம்மாவை பார்த்தார். பாட்டியம்மா வயதானவராக இருந்த போதிலும் அவர் வாழ்க்கையின் புயல் மற்றும் கொந்தளிப்பான காலங்களை எல்லாம் கடந்து வந்திருந்த ஒரு மனுஷி. அவர்கள் கடுமையாக இருக்கும்போது அவர்களுடைய ஆதிக்கம் மிகவும் அச்சுறுத்துவதாக இருந்தது. ராஜுவுக்கு அவர்களது விசாரணையை அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. இதற்கு மேல் சமாளிக்க முடியாது என்று உறுதியாக தெரிந்தவுடன் அவர் தனக்கு தெரிந்த அனைத்தையும் மிக வேகமாக சொல்லி முடித்தார். பாட்டியம்மா கடைசி பகுதியை கேட்ட பிறகு, ராஜு, அவங்க 2 பேரும் உண்மையாவே ஒன்னா தூங்குனாங்களா? பாட்டியம்மா நம்ப முடியாமல் மறுபடியும் கேட்டார். ஒரு முழு இரவும் அவனோடு கழித்த பிறகு கீதா டேனியின் உடையை அணிந்து கொண்டு 2வது மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்து சாப்பிடும்போது அவனது மடியில் உட்கார்ந்திருந்தாள் என்பதையெல்லாம் அறிந்த உடனே பாட்டியம்மாவுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் கண்களில் இருந்த சந்தோஷத்தை அவர்களால் அடக்க முடியவில்லை. அந்த ஃப்ராடுக்கார பையன் கடைசியா அவனுக்கு என்ன தேவைங்கிறத அவன் இப்பதான் உணர்ந்திருக்கான். அவன் அமைதியாகவும் ரகசியமாகவும் யாருக்கும் தெரியாமல் கீதாவை அவனது பெண்ணாக மாற்றி இருக்கிறான். ஜெனி அவங்க 2 பேரும் சினிமா பார்க்க போயிருப்பதா சொன்னாளே, அவங்க எங்க போயிருக்காங்க? என்ன படத்துக்கு போனாங்க? பாட்டியம்மா ராஜுவிடம் கேட்டுக்கொண்டே அவர்களுக்கு பக்கத்தில் நின்றிருந்த வேலைக்காரனுக்கு தனது கோட்டை எடுத்துக்கொண்டு வரும்படி சைகை செய்தார். இதை கேட்டவுடன் ராஜு நடுங்கி போய் அவசரமாக அவர்களை தடுக்க முயன்றார். மேடம், ஏற்கனவே இருட்டாயிடுச்சு. அதோட வெளியே ரொம்ப குளிரா இருக்கு. ஏற்கனவே லேட்டாவும் ஆயிடுச்சு. ராஜு தடுமாறினார். ராஜு, உனக்கு என்ன தெரியும்? இரும்பு சூடா இருக்கும்போதே நாம அத அடிக்கணும். அப்பதான் அது வளையும். சொல்லிக்கொண்டே பாட்டியம்மா ஏற்கனவே தனது கோட்டை அணிந்து முடித்திருந்தார். இப்போது அவர் கையுறைகளை மாட்டிக்கொண்டிருந்தார். அவர் மீண்டும் ராஜுவை திரும்பி பார்த்தபோது அவரது முகம் மீண்டும் அமைதியாக இருந்தது. ராஜு மறுத்து எதுவும் பேசுவதற்கு எந்தவிதமான வாய்ப்பையும் விட்டு வைக்கவில்லை அவர். ராஜு, இந்த சிட்டி டேனியோட கோட்டை. அவனோட சொந்த டேட்டிங்க்கு ஒரு இடத்தை முன்பதிவு செய்யறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதோட டேனியல் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமா இந்த சிட்டிலேயே தியேட்டர்களும் இருக்கு.
அதனால அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாதுன்னு மட்டும் என்கிட்ட நீ சொல்ல வேண்டாம். ராஜு அதிர்ச்சியானார். சின்ன முதலாளி, நான் இத கட்டாயப்படுத்தி சொல்ல வைக்கப்பட்டேன். அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவட்டும். ராஜு டேனிக்காக மனதிற்குள் வருத்தப்பட்டு விட்டு அவனுக்காக வேண்டிக் கொண்டார். சினிமா தியேட்டரில் படத்தின் கதை கிளைமாக்ஸை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மற்றும் டேனி தனது இருக்கையில் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து தனது முஷ்டியை இறுக்கிக் கொண்டான். காகித நாப்கின் அருகிலேயே தயாராக இருந்தது. அவளால் இனி கண்ணீரை தடுத்து நிறுத்தவே முடியாது எனும்போது அவன் யோசனையுடன் அந்த காகித நாப்கின்களை அவளிடம் கொடுத்து அவளை அணைப்பான். பிறகு சினிமாவில் ஹீரோவும் ஹீரோயினும் பிரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது கீதா சோகத்தால் அழத் தொடங்குவாள். அப்போது தியேட்டரில் இருக்கும் விளக்குகள் எல்லாம் திடீரென்று எரியும். அவன் மெதுவாக அவளுக்கு ஒரு ரோஜா பூங்கத்தை கொடுப்பான். மேலும் அன்பாக அவளுக்கு உறுதியளிப்பான், நாம இந்த சினிமாவில வர்றவங்கள போல இல்ல, நாம அதுல இருந்து வேறுபட்டவங்க. நம்மளோட இந்த வாழ்க்கையில நான் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று அவனுடைய டயலாகை பேசுவான். டேனி இணையத்தில் உள்ள ஆலோசனை குறிப்புகளை பார்த்தான். கருத்துரைகள்: பிளாகர் 6666. ஒவ்வொரு பெண்ணும் இதில் நிச்சயமாக விழுந்து விடுவார்கள். எந்த ஒரு பையனும் எனக்கு இதுபோல் ஒரு காதல் நிகழ்வை உருவாக்க விரும்பினா நான் நிச்சயமா சந்தோஷத்துல செத்தே போயிருவேன். அந்த மனிதனை வீட்டிற்கு அழைத்து வந்து என் உடலை அவனுக்கு பரிசாக்க அதற்கு மேலேயும் என்னால் காத்திருக்க முடியாது. ஏய், நீ சொல்றது கரெக்ட். நானும் அவளுடைய உடலை அவனுக்கு வழங்குவாளா? இந்த கருத்தை டேனி படித்தபோது அவனது உதட்டின் ஓரத்தில் சந்தோஷமான புன்னகை ஒன்று எட்டி பார்த்தது. அவள் ஆச்சரியத்தில் அவன் கைகளில் குதிக்கும் தருணத்தை அவன் ஏற்கனவே எதிர்பார்த்து காத்திருந்தான். அவளது சந்தோஷ கண்ணீரை துடைத்துவிட்டு அதே நேரத்தில் அவளை அணைத்துக் கொண்டு முத்தமிட திட்டமிட்டிருந்தான். பகுதி 390. கீதா, இதுதான் உன்னோட ரொமான்ஸா? டேனி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த காட்சி கடைசியாக வந்தே விட்டது. டேனி அவன் செய்ய வேண்டிய செயல்களில் கவனமாக இருந்ததால் அவன் அவளை திரும்பி பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் தனது காதுகளை தீட்டிக் கொண்டு அவனுக்கு பக்கத்தில் ஏதாவது சத்தம் வருகிறதா என்று கவனித்தபடி பொறுமையாக காத்திருந்தான். அவள் அழுகிற சத்தம் கேட்ட உடனேயே அவன் அவனது திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டிருந்தான். நேரம் போய்கொண்டிருந்தது. இப்போது வரை அவருக்கு அருகிலுள்ள நபரிடமிருந்து எந்த அசைவும் இல்லை. டேனிக்கு லேசாக கோபம் வருவது போல இருந்தது. ஆனாலும் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்கலாம் என்று நினைத்தான். ஒருவேளை அவளுக்கு சீக்கிரமாக அழுகை வரவில்லையாக இருக்கலாம். ஆனாலும் கண் சிமிட்டும் வேகத்தில் நேரம் பறந்தது. படம் முடிவடையும் நேரம் ஆவதால் அவன் எதுவும் செய்ய இயலாமல் முழித்தான். ஆனால் அவனுக்கு பக்கத்தில் இருந்த கீதாவின் உணர்ச்சிகள் ஒரு பிட் அளவு கூட ஏறியதாகவோ இறங்கியதாகவோ தெரியவே இல்லை. திடீரென்று ஏதோ யோசனை வந்தவனாக அவன் அவளை எதிர்கொள்ள தலையை திருப்பி பார்த்தான். அந்த தியேட்டருக்குள் அப்போது விளக்குகள் எல்லாம் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தன. திரையில் இருந்து வெளிச்சம் அவளது மென்மையான முகத்தில் விழுந்ததால் அவளுடைய சிறப்பான முக அம்சத்தில் அந்த வெளிச்சம் ஒரு மென்மையையும் அழகையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்திருந்தன. அவளது கண்கள் இறுக்கமாக மூடியிருந்த போதும் அவள் முகத்தில் ஒரு அமைதியான தன்மை படிந்திருப்பதை காண முடிந்தது. அது அவளது புத்திசாலித்தனம் நிறைந்த செயல்பாடுகளுக்கு மாறாக இருந்தது. நீண்ட சுவாசத்தோடு அவளது மார்பு ஏறி இறங்க அவள் மிகவும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். டேனி திகைத்து போனான். அவன் ஒரு அழகான
ரொமான்டிக்கான காதல் காட்சியை உருவாக்க இருந்த தருணத்தில் தனது காதலி இப்படி தூங்கிவிட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று யாராவது அவனிடம் சொல்ல முடியுமா? டேனியின் முகம் கருமையாகியது. அவன் தன் திட்டங்களைப் பற்றி நினைத்துப் பார்த்தவுடன் அவளை எழுப்பிவிட தயாரானான். இருந்தபோதும் தூக்கத்தில் இருக்கும் அவளது அமைதியான முகத்தை பார்த்தபோது நேற்று இரவு நடந்தவைகள் அனைத்தும் அவன் மனதிற்குள் காட்சிகளாக வந்து அவனது மூளையை தூண்டின. அவன் அதிகப்படியான அழுத்தங்களால் நேற்று இரவு அவளை மிகவும் சோர்வடைய செய்திருந்தான். அது அவனுக்கு இப்போது லேசான மனவேதனையை உண்டாக்கியது. அவன் அமைதியாக தனது கோட்டை கழற்றி அவள் மேல் போர்த்திவிட்டான். ஒரு கையில் அவன் தலையை சாய்த்துக் கொண்டு பக்கத்தில் அமர்ந்தபடி அவளை வெறித்துப் பார்த்தான். அவர்களை சுற்றியுள்ள அனைத்தும் மறைந்துவிட்டதாக தோன்றியது. அவன் கண்களுக்கு அவள் மட்டுமே தெரிந்தாள். அவள் புருவங்கள் சுருங்கியதை பார்த்தபோது அவள் ஏதோ விரும்பத்தகாத விஷயங்களை கனவு காண்கிறாள் என்று அவனுக்கு கோபம் வந்தது. அதிகம் தயங்காமல் அவன் தன் நீண்ட விரல்களால் அவள் புருவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சுருக்கத்தை மென்மையாக தடவிக் கொடுத்தான். அவள் காதில் மெதுவாக கிசுகிசுத்தான். நீ அமைதியா தூங்கு, நான் உன் பக்கத்திலேயே இருக்கேன். கீதா ஏதோ உணர்ந்ததாக தோன்றியது. அவள் உடல் நிதானமாக தளர்ந்தது. படம் முடிந்து பாடல் ஒலிக்க ஆரம்பித்த போது கீதா கடைசியாக கண்களை திறந்தாள். அவள் கத்திக்கொண்டே பயத்தோடும் குழப்பத்தோடும் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவள் மேல் இருந்த டேனியின் கோட்டை பார்த்தவுடன் அவளுக்கு திகைப்பாக இருந்தது. அடுத்த வினாடி அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்தவனை கவனித்தவுடன் அவளுடைய முகபாவம் கொஞ்சம் சங்கடமாக மாறியது. உதடுகளை கடித்தபடியே, டேனி, என்னாச்சு? படம் மோசமா இருந்துச்சா என்று தனிந்த குரலில் கேட்டாள் கீதா. டேனி மனதிற்குள் நினைத்து கொண்டான், என் காதல் திட்டம் தோல்வியடைந்தது. அதுக்கும் படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டேனி முதலில் எழுந்து நின்றான். பிறகு அவள் கையை பிடித்து அவளை திரையரங்கில் இருந்து வெளியே அழைத்து வந்தான். இரவின் பனிக்காற்று அவர்களின் முகம் முழுவதும் வீசியதால் கொஞ்சம் குளிராக இருந்தது. டேனி தனது வழியில் இடையில் நின்றான். உள்ளுணர்வோடு திரும்பி அவன் அவளை இறுக தழுவிக்கொண்டான். அதன் பிறகு அவன் ஆன்லைனில் வாசித்த பிற ஆலோசனைகளைப் பற்றி யோசித்தான். இது போன்ற நடவடிக்கைகள் அனைத்து ஆண்களுக்கான சிறந்த தந்திரமாக இருக்கும் என்றும் காதலிகளின் மனதை நிச்சயமாக அவை தொடும் என்றும் அதில் சொல்லப்பட்டிருந்தது. அவன் தனது கண்களை தாழ்த்தி அவளை எதிர்பார்ப்புடன் பார்த்தபோது அவள் முகபாவனை மந்தமாக இருப்பதை அவன் கவனித்தான். அதே நேரம் அவள் பார்வை தூரத்தில் எங்கோ ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தது. அங்கே நிறைய ஜோடிகள் பூக்களை வாங்குவதை பார்த்து அவளின் கண்கள் பிரகாசித்தன. அதை பார்க்கவே அவ்வளவு ரொமான்ஸாக இருந்தது. கீதா முணுமுணுத்தாள். டேனி அவளை முறைத்துப் பார்த்தான். கீதா, அப்படின்னா இதுதான் உனக்கு ரொமான்ஸா? அவள் மட்டும் இப்போது தூங்கியிருக்கவில்லை என்றால் அவனது காதல் செயல்பாடுகளை பார்த்து அவள் நிச்சயம் அழுதிருப்பாள் என்று அவன் கணக்கிட்டான். வானிலை மிகவும் குளிராக இருந்தது. கீதா வேண்டுமென்றே கையை நீட்டி அவளது உறைந்த கையை அவனது கோட்டுக்குள் நுழைத்தாள். அவனுக்கு பைத்தியம் பிடிப்பது போன்ற மனநிலை ஏற்படுவதை அவள் பார்க்க விரும்பினாள். ஆனால் அடுத்த வினாடி அவன் கையை அவள் இறுக்கமாக பிடித்து லேசாக அழுத்தினான். அவளது உள்ளங்கைக்கு அவன் கையில் இருந்த சூட்டின் இதம் பரவியது. புருவங்களை சுருக்கியபடியே அவன் கேட்டான், ஏய், ஏன் உன்னோட கை இவ்ளோ சில்லுன்னு இருக்கு? உனக்கு சளி பிடிச்சிருக்கா? அவன் கேட்டுக்கொண்டே அவன் தனது பெரிய கைகளால் அவளது நெற்றியை தடவி பார்த்துவிட்டு தனது கோட்டை கொண்டு அவளை இறுக்கமாக மூடி அணைத்து பிடித்து கொண்டான். அதன் பிறகு அவன் இன்னும் அவளை இறுகத் தழுவினான். இது மிகவும் எளிமையான ஒரு செயலாக இருந்தாலும் அவள் இதயம்
தாறுமாறாக துடித்தது. ஒரு விவரிக்க முடியாத துடிப்பால் அவள் உடலில் உள்ள ஒவ்வொரு எலும்பிலும் அதிர்வலை உருவாகியது. பகுதி 391. நான் மற்றவர்களோடு பிரதிநிதித்துவப்படுத்த முடியாதவனா? கீதா தலையை மேலே நிமிர்ந்து அவனை உற்று பார்த்தாள். தெருவிளக்குகளின் ஒளியின் கீழ் ஒரு கண்ணாடி போன்ற புத்திசாலித்தனம் அவனது அழகான முகத்தின் சரியான தோற்றத்தில் இருந்து வெளிப்பட்டது. அவனது முகத்தின் ஒவ்வொரு விளிம்பிலும் மூலையிலும் ஒரு குறைபாடு கூட இல்லாமல் இருந்தது. அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்த கீதா சற்று தூண்டப்பட்டது போல உணர்ந்தாள். அவளுக்கே தெரியாமல் குதிங்காலை உயர்த்தி நின்று அவன் முகத்தில் ஒரு முத்தத்தை பதித்தாள். டானி சற்று அதிர்ச்சியடைந்தான். தலையை தாழ்த்தி அவன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். அவனுடைய ஆழ்ந்த மற்றும் ஆத்மார்த்தமான பார்வையை சந்தித்த போது அவள் இப்போது என்ன செய்தாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும். அவளுடைய அழகிய முகம் ஒரு நொடியில் சிவப்பு நிறமாக மாறியிருந்தது. அவள் அவனிடம் இருந்து விலகி ஓட விரும்பிய போது டானி ஏற்கனவே அவளை மீண்டும் இழுத்து அவனது அணைப்பிற்குள் இறுக்கிக் கொண்டான். பிரகாசிக்கும் விழிகளோடு அவன் அவளது மென்மையான சிவந்த முகத்தை ஒரு பக்கமாக பார்த்து சிரித்துவிட்டு அவனது மெல்லிய உதடுகளை திறந்து, ஏய் கீதா, நீ இப்ப எனக்கு முத்தம் கொடுத்தில்ல? அப்பன்னா அதுக்கு நியாயமா நான் உன்னை திருப்பி முத்தமிட என்ன அனுமதிக்க வேண்டாமா? கீதா திகைத்தாள். இது போன்ற விஷயங்களில் கூட நியாயம் அநியாயம் என்றெல்லாம் குறிப்பிட்டு யோசிக்க வேண்டியது அவசியமா என்ன? கீதா பேசுவதற்கு முன்பே டானி ஏற்கனவே தலையை தாழ்த்தி அவள் உதடுகளை தனது உதடுகளால் மூடியிருந்தான். அவர்கள் தெருவில் நின்றிருந்ததால் பல நபர்களும் பார்த்து கொண்டிருக்க அவன் அப்படி அவளை முத்தமிடுவான் என்று கீதா ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அவர்களை சுற்றிலும் படம் பார்த்துவிட்டு திரையரங்கில் இருந்து வெளியேறிய பலர் இருந்தனர். ஒரு அழகிய ஜோடி வெளியே கட்டிப்பிடித்து முத்தமிடுவதை அவர்கள் கவனித்த போது அவர்கள் செய்வதறியாது முழித்தனர். ஆனால் அவர்கள் அப்படியே அவரவர் வழியில் நின்று அவர்களை வேடிக்கை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. யாரோ ஒருவர் அவர்களை இன்னும் தூண்டிவிடும் ஒரு கமெண்டை கூட சொன்னார். கீதாவின் முகம் ஏற்கனவே மிகவும் சிவந்து போயிருந்தது. இப்போது அதிலிருந்து இரத்தம் வெளியேறி வந்துவிடும் போல தோன்றியது. யாரோ ஒருவர் தனது செல்போனை கையில் எடுத்து அவர்களை புகைப்படம் எடுக்க முயற்சிப்பதைக் கண்ட அவள் கனமாக அதிர்ச்சியடைந்தாள். அவள் கையை நீட்டி டானியின் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரும் எவ்வளவு நேரம் ஓடினார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அவர்களை சுற்றி கிட்டத்தட்ட மனிதர்கள் யாரும் இல்லை என்று ஆனபோதுதான் அவர்கள் தங்கள் வேகத்தை நிறுத்தினர். கீதா பதட்டத்தோடு திரும்பி அவள் அருகில் இருந்த அந்த மனிதனை பார்த்தாள். எரிச்சலூட்டும் தோற்றத்துடன் அவன் அவளை முறைத்து பார்த்ததால் அவன் முகம் கருமையாகிவிட்டதை அவள் கவனித்தாள். மெதுவாக வாயை திறந்து கேட்டான் அவன். கீதா, நான் மத்தவங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்த முடியாதவனா என்று கேட்டான். கீதா முழித்தாள். நீ ஏன் ஓடி வந்த? கீதா பதில் பேசாமல் நின்றாள். மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. பல நபர்களுக்கு முன்னால் இந்த வகையான செயல்களை செய்வது அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. மேலும் அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். வல்லமை மிக்க டேனியல் கார்ப்பரேஷனின் தலைவரின் புகைப்படங்களை யாராவது எடுத்து இணையத்தில் பதிவேற்றியிருந்தால், அதுவும் அவன் தெருவில் நின்று ஒரு பெண்ணை உணர்ச்சி பொங்க முத்தமிட்ட புகைப்படங்கள். அடுத்த நாள் பொழுதுபோக்கு செய்திகளின் தலைப்பு செய்திகள் அனைத்தும் நிச்சயம் அதுவாகத்தானே இருக்கும். ஆனாலும் அவன் கோபமாக இருந்ததால் அந்த நேரத்தில் அந்த உறைந்த பனிப்பாறையை சமாதானப்படுத்த அவள் ஏதாவது ஒரு வழியை யோசிக்க வேண்டியிருந்தது. கீதா,
உனக்கு என்ன காது கேட்கலையா? டேனி அவளை முன்னோக்கி இழுத்தான். அவள் ஒரு வார்த்தை கூட பேசாத போது அவன் முகத்தில் இருந்த தோற்றம் இன்னும் மோசமாக மாறியது. அவன் சொன்னதை மௌனமாக அவள் ஒப்புக்கொண்டதாக தோன்றியது. அவனது காதலி அவர்களுடைய முதல் டேட்டிங்கில் அவனை ஏமாற்றமடைய வைத்ததும் இல்லாமல் இப்படி தலை தெறிக்க ஓடவும் வைத்திருக்கிறாள். இப்போது அவன் என்ன செய்ய வேண்டும்? இந்த அவசர நிலைமையில் அவனுக்கு உடனடியாக பதில் தேவை. கீதா அவனது கோபமான குரலை கேட்டு திடுக்கிட்டாள். திடீரென்று அவள் அவனை இழுத்து இறுகத் தழுவினாள். அவனது அழகிய வடிவான இடுப்பில் கைகளை சுற்றி கட்டிக்கொண்டாள். டேனி, உங்களை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாதவர்னு யார் சொன்னது? நீங்க ரொம்ப அழகா இருக்கறதால மத்த பொண்ணுங்க பார்வையெல்லாம் உங்க மேலதான் விழுகும்னு எனக்கு கவலையா இருந்துச்சு. அதனாலதான். மத்த பொண்ணுங்க என்னோட காதலனை முறைச்சு பாக்கறத நான் விரும்பல. நம்ம காதல்ல அதுக்கெல்லாம் அனுமதியே இல்ல. ஓகேவா? இருண்ட மேகம் போல இருந்த டேனியின் முகம் கீதா சொன்னதை கேட்டவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசமானது. அவனது இதழின் மூலையில் ஒரு மகிழ்ச்சியான புன்னகை தோன்றியது. அவனது நீண்ட விரல்களால் அவள் முகத்தை மென்மையாக வருடியபடி, கீதா, நான் எவ்வளவு பிரபலமான ஆள்னு உனக்கு தெரியாதா? ஆனா அதுக்காகலாம் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை தவிர வேற எந்த பொண்ணும் என் கண்ணுக்குள்ள நுழைய முடியாது என்றான் அன்போடு. கீதா அவனை காதல் பொங்க பார்த்தாள். ஒரு சிறிய வாதத்திற்கு பிறகு அவள் உல்லாசமாக இருந்தாள். அதன் விளைவு என்ன? அவள் அவனை மீண்டும் முத்தமிட விரும்பினாள். டேனி, சரி, நாம இப்போ எங்க போறோம்? கீதா அவனது அணைப்பில் இருந்து வெளியே வராமல் அவனை கட்டிக்கொண்டே எதிர்பார்ப்புடன் கேட்டாள். இப்போது தூங்கி எழுந்ததில் இருந்து அவள் ஒரு நல்ல மனநிலையில் இருந்தாள். இதை கேட்டவுடன் டேனி அவன் கண்களை தாழ்த்தி அவளை பார்த்து, நீ இப்ப என்ன விளையாட விரும்புற என்று கேட்டான். நான் இப்ப எதுவும் விளையாட முடியுமா? அவர் சொன்னதை கேட்ட கீதா நிமிர்ந்து அவனை முறைத்து பார்த்தாள். அவளின் கண்கள் கதிரியக்க வீரியத்துடன் மின்னின. அவன் தலையை ஆட்டியதை பார்த்துவிட்டு அவள் அவனை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அவர்களுக்கு அருகில் இருந்த கேளிக்கை பூங்காவிற்குள் நுழைந்தாள். அவனது எதிர்பார்ப்புக்கு முரணாக கீதா ஷூட்டிங் ரேஞ்ச் விளையாடும் இடத்திற்கு நடந்து போய் துப்பாக்கியை கையில் எடுத்தாள். அவள் அதை அவன் கையில் தூக்கி எறிந்து கொண்டே, டேனி, நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாமா என்று கேட்டாள். டேனி தனது இருண்ட கண்களால் அந்த விளையாட்டை ஸ்கேன் செய்வது போல பார்த்தான். பிறகு புருவங்களை உயர்த்தியபடி, நிச்சயமா. ஆனா நாம தோத்து போறவங்களுக்காக ஒரு பெட் கட்ட விரும்புற என்றான். பகுதி 392. கருகும் வயிறு, சரியான கருகும் வயிறு. என்ன பெட்? பதட்டமடைந்த கீதா டேனியை சந்தேகத்தோடு பார்த்தாள். அவள் பெட்டுக்கு சம்மதித்ததை பார்த்தவுடன் ஒரு ஒளியான மினுமினுப்பு அவன் கண்களில் வந்து போனது. அவன் உதடுகள் கிட்டத்தட்ட அவள் மூக்கின் நுனியை தொடும் வரை அவன் முன்னால் சாய்ந்தான். இதுல நான் ஜெயிச்சேன்னா நாம இன்னைக்கு நைட் ஒன்னா தூங்கணும். டேனி செக்ஸியாக அவள் காதில் கிசுகிசுப்பாக சொன்னான். கீதா அவனை முறைத்து பார்த்தாள். போக்கிரி. சரி டேனி, ஆனா நான் ஜெயிச்சா 1 மாசம் முழுக்க நீங்க என்ன தொடுறத பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சரியா? விளையாட்டுக்கான டோக்கன்களை வாங்க போவதற்கு முன்பாக சொல்லிவிட்டு கீதா அவனை பார்த்தாள். விளையாட்டு மிக விரைவாக தொடங்கியது. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சுற்று உண்டு. அதிக இலக்குகளை எட்டியவர் வெற்றி பெறுவர். கீதா விளையாட்டின் விதிகளை சுருக்கமாக அவனுக்கு விளக்கினாள். அவள் பொம்மை கைத்துப்பாக்கியை எடுத்து விளையாடத் தொடங்குவதற்கு முன்
கண்ணிமைகளை சரி செய்து கொண்டாள். பொம்மை கை துப்பாக்கி அவள் கைகளில் லேசாக தெரிந்தது. அவள் அதை தூக்கி இலக்கை சரிபார்த்து சுட ஆரம்பித்தாள். அவளது ஒவ்வொரு செயலும் மென்மையாகவும் அதே சமயம் விரைவாகவும் இருந்தது. ஆனால் அவளிடம் எந்த தயக்கமும் இல்லை. ஒவ்வொரு சுற்றிலும் மொத்தம் 50 இலக்குகள் இருந்தன. இருந்தபோதும் அதை முடிக்க ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருந்தது. மேலும் இலக்குகளின் தோற்றம் விளையாட்டின் பிற்பகுதியை நீண்டு கொண்டே போவதால் மொத்தம் 50 இலக்குகளையும் வீழ்த்தி வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. பேங் பேங் பேங்! துப்பாக்கியில் இருந்து எழுந்த சத்தம் அவர்களின் காதுகளில் ஒலித்தது. கீதா நின்றிருந்த சரியான தோரணையை டானி கவனமாக ஒரு பார்வை பார்த்தான். அவனது பார்வை ஸ்கோர் திரைக்கு மாறிய போதுதான் அரை சுற்று முடியும் வரைக்கும் அவள் உண்மையில் இலக்கில் ஒன்றை கூட தவறவிடவில்லை என்பதை கண்டான். அவள் விளையாட்டில் கவனம் செலுத்திய விதம் ஒரு தேசத்தின் ராணி உயர்ந்தும் பெருமையாகவும் நிற்கும் நேர்த்தியின் பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. டானி அவளை பார்த்த பார்வையில் தெரிந்த தீவிரம் அதிகரித்துக் கொண்டே போனது. ஆட்டத்தின் முதல் சுற்று முடிந்தது. கீதா பொம்மை கை துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு ஸ்கோர் திரையை பார்த்தாள். தன்னை குறித்து மகிழ்ச்சி அடைந்த அவள், டானி, என்னோட ஸ்கோர் 49. நீங்க என்னோட சாதனையை முறியடிச்சு ஒரு முழு ஸ்கோரை எடுக்க முடியலன்னா நீங்க நிச்சயமா என்கிட்ட தோத்து போயிருவீங்க என்றாள் சிரித்துக்கொண்டே. கீதா, நீ இதுக்கு முன்னால துப்பாக்கி சுட கத்துக்கிட்டியா? அவளிடமிருந்து கைத்துப்பாக்கியை வாங்கிக் கொண்ட டானியின் கண்கள் ஒரு மர்மமான பிரகாசத்தால் நிரம்பி இருந்தன. இதை கேட்டவுடன் கீதா ஆச்சரியப்பட்டாள். இல்ல, நான் முறையா கத்துக்கிட்டனான்னு எனக்கு தெரியல. ஆனா இது போன்ற விளையாட்டு பூங்காக்கள்ல நான் கீர்த்தியோட நிறைய விளையாடி இருக்கேன் என்று அவனுக்கு பதில் அளித்தாள். ஓ, அப்படியா? சரி டானி, சீக்கிரம் போய் விளையாடுங்க. இப்ப எப்படி பின்வாங்கலாம்னு எந்த காரணத்தையும் யோசிக்க வேண்டாம். டானி இன்னும் அவனுக்கான நேரத்தை கடத்திக் கொண்டிருப்பதாக உணர்ந்தவள் பொறுமையின்றி அவனை துரத்த ஆரம்பித்தாள். அவள் இந்த விளையாட்டை விளையாடத் தொடங்கிய காலத்தில் இருந்து 50 இலக்குகளையும் முழுதாக அடித்து யாரும் வெற்றி பெற்றதை அவள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அவள் எடுத்த 49 என்பது ஒரு சிறந்த ஸ்கோராக இருந்தது. டானி அவனது பெரும்பாலான நேரத்தை அலுவலகத்தில் மட்டுமே கழிப்பதால் அவன் நிச்சயமாக விளையாட்டுகளில் அவளைப் போல சிறப்பாக இருக்க மாட்டான். அவள் சொன்னதை கேட்டவுடன் டானி அமைதியாக கண்களை சுருக்கிக் கொண்டு அந்த பொம்மை துப்பாக்கியை அலட்டிக் கொள்ளாமல் கையில் எடுத்தான். ஸ்டார்ட் பட்டனை அழுத்தலாம் என்று அவன் கையை நீட்ட இருக்கும் போதே கீதா ஏற்கனவே அதை அவனுக்காக அழுத்தி இருந்தாள். அவனது முதல் இலக்கு மிக வேகமாக திரையில் தோன்றியது. கீதா அவனது விளையாட்டின் தொடக்கத்தை வேண்டுமென்றே குழப்பிவிட்டு அவனை ஏமாற்ற முயன்றாள். டானி சரியான நேரத்தில் செயல்பட மாட்டான், அதனால் அவன் இலக்கை இழப்பான் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவன் துப்பாக்கியின் விசையை இழுத்து இலக்கை பார்த்து துல்லியமாக சுட்டான். கீதா ஆவென்று வாயை திறந்து அவனை திகைப்போடு பார்த்தாள். இன்னும் மீதமிருந்த நேரத்தில் அவன் ஒரு இலக்கை தவறவிடவில்லை என்றால் அவன் இந்த விளையாட்டில் தோற்க மாட்டான் என்று நினைத்துக்கொண்டே கீதா திரையை வெறித்துப் பார்த்தாள். இருந்தபோதும் விளையாட்டு முழுவதும் டானியின் துல்லியம் அவர் சுட்ட முதல் ஷாட் போலவே இருந்தது. அவளது நோக்கம் நிலையாக இருந்தது, கடைசி இலக்கும் சுடப்படும் வரை. கீதா முற்றிலும் பேச்சிழந்து போயிருந்தாள். அவன் உண்மையில் வென்றுவிட்டான். இதற்கு முன்பு வரை இந்த விளையாட்டில் யாரும் அவளை ஜெயித்ததில்லை. நீங்க இதுக்கு முன்னால ஷூட்டிங் கத்துக்கிட்டு இருக்கீங்களா? கீதா அவனை வியப்போடு பார்த்தபடி அவள் கன்னங்களை துடைத்தாள். பொம்மை கைத்துப்பாக்கியை கவுண்டரில் திருப்பி வைத்துக் கொண்டே அவன் சிரித்தபடி, ஏய், இது போல ஈஸியான விளையாட்டுக்கெல்லாம் யாராவது ட்ரைனிங் எடுப்பாங்களா என்று கேட்டான் அவளை வேடிக்கையாக பார்த்து. கீதா
இன்னும் திகைப்பில் இருந்து வெளிவராமல் அவனையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மீண்டும் தனது சுயநினைவுக்கு வருவதற்கு முன்பே டானி ஏற்கனவே அவளை இழுத்துக்கொண்டு வெளியில் நடந்தான். அவள் தொடர்ந்து அவன் பிடியிலிருந்து விடுபட போராடியபடியே, டானி, நீங்க இப்போ என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க என்று கேட்டாள். அதற்கு டானி சிரித்துக்கொண்டே அவளுக்கு பதிலளித்தான். வீட்டுக்கு போய் தூங்கலாம். பகுதி 393. டானி, இருங்க. டானி இன்று டிரைவரை அழைக்கவில்லை. அவர்கள் இருவரும் அவர்களாகவே வெளியில் கிளம்பி வந்திருந்தனர். வீட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தபோது அவன் இயல்பாகவே அவளை பத்திரமாக வீட்டுக்கு திருப்பி கூட்டிக் கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. அந்த கார் பயணம் முழுவதும் அவன் தனது உணர்ச்சிகளை விரக்தியோடு அடக்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. ஏனெனில் அவனது காதல் பெண் அவனுக்கு பக்கத்தில் இருந்தாள். ஆனால் அவன் பேசாமல் ஸ்டியரிங் மீது கைகளை வைத்துக் கொண்டிருக்க வேண்டியிருந்தது. இணையோடு இருக்க கிடைக்கும் நேரம் ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பது அவனுக்கு அப்போது புரிந்தது. இனிமேல் இது போன்ற சமயங்களில் ஒரு டிரைவரை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. அவர்கள் ஒரு வழியாக கடைசியில் டானியல் மாளிகையை அடைந்தனர். மாளிகையின் பிரதான நுழைவாசலில் காரை நிறுத்திய பிறகு டானி உடனடியாக தனது சீட் பெல்ட்டை அவிழ்த்து விட்டான். பக்கத்து இருக்கைக்கு சாய்ந்து கீதாவின் கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்தான். அவன் இன்னும் மேலே செல்ல இருந்தபோது கீதா அவனை தள்ளிவிட்டுவிட்டு காரிலிருந்து வெளியேறிவிட்டாள். ஓட முயற்சி செய்றியா? அது அவ்வளோ ஈஸியானதில்ல. டானி பிசாசு போலவே ஒரு புன்னகையை பறக்க விட்டுவிட்டு விரைவாக காரில் இருந்து இறங்கி பிறகு கதவை லாக் செய்தான். அவனது நீண்ட கால்களால் சில அடிகள் மட்டுமே எடுத்து வைத்து வீட்டிற்குள் வேகமாக ஓடிய கீதாவை பிடித்தான். அவன் கைகளால் அவளது தோள்களை அழுத்தி பிடித்துக் கொண்டு கதவின் மேல் அவளை சாய்த்து நிற்க வைத்து தலையை அவளை நோக்கி தாழ்த்தி அவள் முகத்தில் கிசுகிசுத்தான். ஏய், நீ இப்ப தோத்துட்டேன்னு ஓடி போய் தப்பிக்க பாக்குறியா? அவனது குரல் தனிவாகவும் கரகரப்பாகவும் இருந்தது. ஆனால் விதிவிலக்காக அது ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. கீதா அவளுக்குள் ஒரு பரபரப்பு எழுவதை உணர்ந்தாள். அவள் அவனுக்கு பதிலளிப்பதற்கு முன்பு தொண்டைக்குள் இருந்து வார்த்தைகளை சிரமப்பட்டு விழுங்கினாள். பிறகு அவனை பார்த்து மெல்லிய குரலில் சொன்னாள், டானி, நான் உங்களோட சேர்ந்து தூங்குறேன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனா எனக்கு முத்தம் கொடுக்க உங்களை அனுமதிப்பேன்னு நான் சொல்லல. எப்படி இருந்தாலும் நீங்க இப்படி நடந்துக்கிறது உங்களுக்கே வக்கரமா தெரியல? உங்களோட சேர்ந்து தூங்குறேன்னு நான் சொன்னதோட அர்த்தம் 2 பேரும் ஒரே படுக்கையில படுத்துட்டு ஜாலியா பேசி அரட்டை அடிக்கலாங்கிறது மட்டும்தான். டானி அவளை கண்கள் விரிய பார்த்தான். பெண்களோடு நியாயமாக பேச முயற்சிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான வேலை என்பது உண்மைதான் போல. டானி புத்திசாலித்தனமாக அதை கைவிட்டுவிட்டு அவள் உதடுகளுக்கு நேராக இலக்கை வைத்தான். இரவு இருட்டாக இருந்தது. அவர்கள் அவர்களுடைய முதல் டேட்டிங்கை முடித்துவிட்டு திரும்பி வந்திருக்கிறார்கள். இப்போது இங்கே இருப்பது அவர்கள் இருவர் மட்டும்தான். அந்த காற்று மண்டலத்தில் மனநிலை மெதுவாக மாறியது. அவர்கள் இருவருக்கும் இடையே உஷ்ணம் ஏற ஆரம்பிக்கும் போது கீதா ஓர கண்களால் அவனை பார்த்தாள். அவள் உடல் உறைந்தது. அவளை நெருங்கிய டானியை அவள் விலக்க முயன்று கொண்டே, டானி, இருங்க என்று கத்தினாள். ஆனால் டானி மறுமுறை யோசிக்கவில்லை. அவன் அவளை தன் படுக்கையறைக்குள் கொண்டு செல்லும் திட்டத்தோடு அவளை தன் கைகளில் தூக்கிக் கொண்டான். ஆனால் அவன் வீட்டினுள்ளே நுழைந்து ஹாலை அடைந்தவுடன் ஹாலில் அவன் கண்ட காட்சி அவனை அப்படியே பாதி வழியில் நிலையாக நிற்க வைத்தது. ஒரு அரை நொடியில் அந்த அழகான முகத்தில் எண்ணற்ற வெளிப்பாடுகள் வந்து போயின. கடைசியில் அவன் எதுவும் தெரியாத பையன் போல
முகத்தை வைத்துக்கொண்டு நிற்க வேண்டி வந்தது. அந்த மாளிகையின் பிரம்மாண்டமான ஹாலில் பாட்டியம்மா அவரது ஊன்றுகோலை கையில் பிடித்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தார். முதல் பார்வையிலேயே அவர் முகம் கடுமையாக இருப்பது வெளிப்படையாக தெரிந்தது. ஆனால் கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தால் அப்போது அவர் முகத்தில் ஒரு அதிர்ச்சியான வெளிப்பாடு இருப்பது போல தோன்றியது. நீண்ட நேரமாக அவரிடம் இருந்து எந்த எதிர்வினையும் வரவில்லை. வில்லாவின் நுழைவாயிலில் இருந்து டானி கீதாவை எப்படியெல்லாம் பயன்படுத்த முயற்சிக்கிறான் என்பதை அவளது அகன்ற கண்கள் வெறித்துப் பார்த்தன. அவர் கண்களில் ஏற்பட்ட திகிலின் தோற்றம் இன்னும் போகாததால் அவர் தான் பார்ப்பவை எல்லாம் ஒரு கனவோ என்று கூட நினைத்தார். பாட்டியம்மாவின் பக்கத்தில் கீழ்ப்படிந்து அமைதியாக அமர்ந்திருந்த ஜெனி அவள் கண்களை தன் குட்டி கைகளால் மூடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவளது விரல்களுக்கு இடையில் பெரிய இடைவெளிகளை விட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நொடி கழித்து டானி திரும்பி அவளை பார்த்தபோது அவள் சோஃபாவில் இருந்து நழுவிக்கொண்டு இறங்கினாள். டாடி ரகசியமா கீதா அக்காவுக்கு முத்தம் கொடுக்கறாங்க. அதுபோல கீதா அக்கா எனக்கும் முத்தம் தரணும். ஜெனி ஆர்வத்தில் சத்தமாக சொன்னாள். கண் சிமிட்டும் நேரத்திற்குள் ஜெனி ஏற்கனவே கீதாவின் கைகளில் துள்ளிக் கொண்டிருந்தாள். கீதா உள்ளுணர்வாக அவளை தூக்கிக் கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்திருந்த பாட்டியம்மாவை சங்கடத்தோடு பார்த்தாள். அவள் இப்போதுதான் டேட்டிங் செய்ய ஆரம்பித்திருந்தாள். தற்செயலாக அவள் தன் காதலனுடன் சேர்ந்து தூங்கினாள். தனது காதலனுடன் தூங்கிய பிறகு உடனடியாக இதோ ஒரு பெரிய மனுஷியால் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவள் தன்னை எப்படி அவரிடம் விளக்கப் போகிறாள்? மேலும் பாட்டியம்மாவின் முகத்தில் இருந்த வெளிப்பாடுகளை பார்க்கும்போது அவர் மகிழ்ச்சியை விட அதிகமாக அதிர்ச்சியடைந்தவர் போல தெரிந்தார். அவர்கள் இருவரும் இப்போது காதலில் இருப்பதை நிச்சயமாக பாட்டியம்மா எதிர்க்கப் போவதில்லை. கீதா தனது மனதில் ஓடிய அனைத்து எண்ணங்களையும் சரி செய்து கொள்ள சிரமப்பட்டு கொண்டிருந்த போது டானி ஏற்கனவே அவள் கையை பிடித்துக்கொண்டு பாட்டியம்மாவிடம் நடந்தான். பின்னர் அவன் அவர்களை மரியாதையோடு வரவேற்றுவிட்டு, பாட்டி, இந்த லேட் நைட்ல நீங்க இங்க என்ன செய்றீங்க என்று கேட்டான். அவனது குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. அவன் பாட்டியம்மாவிடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாலும் அவனது தொனியில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவன் பாட்டியின் பதிலுக்காக காத்திருக்காமல் கீதாவின் பக்கமாக திரும்பி, ஏய், நீ இன்னும் பாட்டிய வரவேற்கவில்லை என்று அவளுக்கு நினைவூட்டினான். பகுதி 394. நிகழ்காலத்தை போன்ற நேரம் ஒன்று இல்லை. கீதா டானியை சங்கடத்தோடு பார்த்தாள். நான் பாட்டிய வரவேற்கவா? நான் அவங்களை எப்படி வரவேற்பது? அவர்கள் இருவரும் ஒன்றாக வந்து விட்டார்கள். அவள் அவனை பின்பற்றி அவர்களை பாட்டி என்று அழைத்தால் அவள் மிகவும் அற்பமானவள் என்று தோன்ற வைக்குமா? தலையை உயர்த்தி கீதா அவர்களை பார்த்து பதட்டத்துடன் உதடுகளை மடித்துக் கொண்டாள். பாட்டியம்மா என்ற வார்த்தை அவள் வாயை விட்டு வெளியேறும்போது சோஃபாவில் அமர்ந்திருந்த பாட்டியம்மா திடீரென்று எழுந்து நின்றார். எழுந்து வந்து கீதாவின் கையை பிடித்த அவரது முகத்தில் மறைக்க முடியாத ஒரு உற்சாகமான மகிழ்ச்சி தோன்றியிருந்தது. கீதா, நீயே இன்னமும் உறைஞ்சு போனது போல நிக்கிற. நீ சீக்கிரமா என்ன பாட்டின்னு கூப்பிடு, நான் அதை கேட்க விரும்புறேன் என்றார் பாட்டி கீதாவை பார்த்து. யாரோ ஒருவர் திடீரென்று ஒரு பெரும் அதிர்ச்சியில் இருந்து அவளது மனநிலையை மீட்டெடுத்தது போல பாட்டியம்மாவின் முகத்தில் புன்னகை வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது. அவர் கீதாவின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தார். கீதா, எனக்கு தெரியும், நான் உன்னை முதல் தடவை பார்த்த போதே டானிக்கும் உனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம உறவு இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அவன் இவ்ளோ சீக்கிரமா உன் மனசுல இடம் பிடிப்பான்னு நான் ஒருபோதும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. பாட்டி உற்சாகமாக பேசினார். கீதா பொண்ணு, நீ கவலைப்பட வேண்டாம்.
இந்த டேனியல் குடும்பத்துக்குன்னு பல விதிமுறைகள் இருந்தாலும் அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. பாட்டி வயசானவள் தான், ஆனா நெகிழ்வற்றவள் இல்ல. உன்னோட குடும்ப பின்னணி அது இதுன்னு எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. நீங்க 2 பேரும் வயசு பிள்ளைங்க. அதோட நீங்க ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறீங்க. அத பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதை சொன்னபடியே பாட்டியம்மா தனது கைகளை உயர்த்தி டேனியை ஒரு அடி அடித்தார். பிறகு அவர் டேனியை பார்த்து பேச ஆரம்பித்தார். நீ சரியான மோசடிக்காரன் டேனி. இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சு வைக்க உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும்? இங்க பாரு, நீ அவளை மயக்கி உன்னோட படுக்க வச்சிட்ட. அதோட நீ அவளை கொடுமைப்படுத்தின. இப்ப நீ அதுக்கெல்லாம் எப்படி பொறுப்பேற்காம இருக்க முடியும்? நாங்க அத அவ்ளோ சீக்கிரம் அப்படியே விட்டுட முடியாது. பாட்டியம்மா காஃபி டேபிளை தட்டி டேனியல் குடும்பத்தின் தலைவி என்கிற தனது உயர்ந்த தன்மையை காட்டினார். அவர் ஆரம்பத்தில் இருந்தே கீதாவின் கையை பிடித்திருந்தார். அவர் அவரது பிடியை இன்னும் விடவே இல்லை. கீதா போய்விடுவாளோ என்று அவர் பயப்பட்டது போல இருந்தது அந்த பிடி. அவர் இப்போது கண்டுபிடித்திருக்கும் இந்த பேத்தி கண் சிமிட்டினால் கூட பறந்து போய்விடுவாளோ என்று இருந்தது அவருக்கு. பொறுப்பு. பாட்டியின் இந்த வார்த்தையை கீதா கேட்டவுடனேயே அங்கே நின்றிருந்த டேனியின் சீரியஸான பார்வையை கவனித்த கீதா அவனை பயன்படுத்திக் கொண்ட பிறகு அவனை நிராகரித்துவிட்டு அவள் ஓடிப்போகிறாளா என்று அவன் அவளிடம் கேட்பது போல உள்ளுக்குள் உணர்ந்தாள். பாட்டிமா, எங்க உறவு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உண்மையில எனக்கு தேவையில்ல என்று கீதா எதையோ சீரியஸாக அவருக்கு விளக்க ஆரம்பித்த போது அவளை அறியாமலேயே அவள் கன்னங்கள் சிவந்தன. பாட்டியம்மா கீதாவின் கையை தன் உள்ளங்கையில் வைத்து இறுக்கமாக பிடித்தாள். கீதா அவள் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கும் முன்பே பாட்டி இடைமறித்து சொன்னார். கீதா, நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டியதில்ல. எனக்கு புரியுது. எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். பெண்கள் பொதுவாகவே ரொம்ப கூச்சப்படுற குணம் உள்ளவங்க. ஆனா பாட்டி, நிச்சயமா எப்பவும் ஓம் பக்கம்தான் நிப்பேன். உன்ன அவன் ஆசைக்கு பயன்படுத்திக்கிட்ட பிறகு இவன் அவனோட பொறுப்புகள்ல இருந்து கலண்டுக்க நினைச்சான்னா அதுக்காக நான் அவனை அனுமதிக்கவே மாட்டேன். நீ கவலையப்படாத பொண்ணு. கீதா திகைத்தாள். நிகழ்காலம் போல ஒரு நல்ல நேரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதிர்ஷ்டவசமா எல்லாரும் இன்னைக்கு இங்க இருக்கிறோம். அதனால இப்பவே உங்களோட கல்யாணத்தை தீர்மானம் செஞ்சிடலாம். உண்மையிலேயே உங்க 2 பேருக்கும் உடனே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு அவசரமா தோணும்தான்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க 2 பேரும் முதல்ல நிச்சயதார்த்தம் பண்ணணும். பாட்டியம்மா பேசிக்கொண்டே மகிழ்ச்சியோடு ஏற்கனவே திருமண அழைப்பிதழ்களை தயாரிக்க ராஜுவுக்கு உத்தரவு போட்டார். கீதா முழித்தாள். கடவுளே, இது என்ன மாதிரியான நிலைமை? அவள் யார்? இப்போது அவளுக்கு என்ன நடந்தது? நிச்சயதார்த்தமா? கீதா பயத்தில் தனது நரம்புகள் குளிர்வதாக உணர்ந்தாள். அவள் டேனியலை கவலையோடு பார்த்தாள். தனது அழகான முகத்தை ஒன்றும் தெரியாத பிள்ளை போல வைத்துக்கொண்டு டேனி அமைதியாக அங்கே நின்றிருந்தான். அவன் எதுவும் பேசவில்லை. அவன் தனது தெளிவான வார்த்தைகளில் பாட்டி சொன்னதை ஏற்றுக்கொண்டான். அது பெரியவர்கள் சொல்வதற்கு முழுவதுமாக கீழ்ப்படிவேன் என்பது போல. அவன் கீதாவின் கவலையான விழிகளை பார்த்தபோது தனது பெரிய கையை அவள் தலைக்கு மேல் வைத்து லேசாக அழுத்தினான். அவளை ஆழமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் கேட்டான். ஓய், ஏன்? நான் பொறுப்பை ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையா? கீதா வாயடைத்து போனாள். கடவுளே, இது இப்போ முக்கிய கருத்து இல்ல. சரி, பரவாயில்ல. ஆனா நீ பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு வேணும் என்று அவன் தொடர்ந்து சொன்னான். அவன் சொல்லி முடித்த உடனேயே ஜெனியை கீதாவிடமிருந்து வாங்கி அவளை படுக்கைக்கு அழைத்து போகும்படி ராஜுவிடம் ஒப்படைத்தாள். சரி பாட்டி, ரொம்ப நேரமாச்சு. உங்களுக்கும் தூங்க போகும் நேரம் வந்துருச்சு. நிச்சயதார்த்தத்தை பத்தி திட்டமிட
எங்களுக்கு நாளைக்கு நிறைய நேரம் இருக்கு, அப்ப பேசி முடிவு பண்ணிக்கலாம் என்றான் டானி பாட்டியை பார்த்து. அவன் சொன்னதை கேட்டவுடனேயே பாட்டியம்மா ஒரு பிரகாசமான புன்னகையை வெளிப்படுத்தினார். அவர் வாயை மூடிக்கொண்டு சிரித்தார். பின்னர், சரி சரி சரி, உங்க 2 பேரோட ரொமான்ஸான நேரத்தை நான் ரொம்ப நேரம் இங்க இருந்து கெடுக்க விரும்பல. ஆனா டானி, நீ உன்னை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க. கீதா பொண்ண ரொம்ப களைச்சு போக வைக்காத. சிரித்துக்கொண்டே சொன்னார் பாட்டி. கீதா ஸ்தம்பித்தாள். பாட்டியம்மா, நீங்க முன்னாலெல்லாம் இப்படி இல்ல. இப்பதானே டானி என்ன கொடுமைப்படுத்த அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. கீதாவின் உள்மனம் பேசியது. பகுதி 395. எங்கள் கோபம் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டது. அந்த பெரிய மாளிகையின் பிரம்மாண்டமான ஹால் ஒரு கணத்தில் காலியாகிவிட்டது. கீதா ஏதோ சொல்ல இருந்த போதே டானி அவளை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு திரும்பி மாடிப்படிகளை நோக்கி நடந்தான். டானி, நாம இப்பதான டேட்டிங் பண்ணவே தொடங்கி இருக்கோம். இப்ப உடனே நாம நிச்சயதார்த்தம் செய்ய போறோமா? இது ரொம்ப வேகமா இருக்குன்னு நீங்க நினைக்கலையா? அவர்கள் படுக்கை அறையை அடைந்ததும் கீதா அவசரமாக அவனது கைகளில் இருந்து கீழே இறங்கி அவனை வெறித்துப் பார்த்தாள். டானி டேபிளுக்கு நடந்து போய் ஒரு கிளாஸ் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு வந்து அதை அவளிடம் கொடுத்தான். அவள் கீழ்ப்படிதலுடன் அவன் கொடுத்த தண்ணீரை வாங்கிக் கொண்டதை பார்த்த பிறகு அவன் அவளுக்கு பதிலளித்தான். நம்ம உணர்வுகள் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டது. ஏன்னா, நீ முதல் நாள்லயே என்னோட தூங்கிட்ட. கீதா வாயில் ஊற்றிய நீர் அவள் வாயிலிருந்து உடனே வெளியேறியது. அவள் முகமெல்லாம் சிவக்க தண்ணீரை மீண்டும் அவனை நோக்கி நகர்த்திவிட்டு போர்வைக்கு கீழ் தன்னை ஒளித்துக் கொள்ள ஓடினாள். அவள் இனி பேசப்போவது இல்லை. அவள் மிகவும் சங்கடமாக உணர்ந்தாள். எதிர்காலத்தில் அவளை மது குடிக்க அனுமதிக்கும் எவரும் அவளுக்கு எதிரியாகத்தான் இருப்பார்கள். ட்ரிங் ட்ரிங், அவளது செல்போன் திடீரென்று ஒலித்தது. கீதா உடனடியாக எழுந்து உட்கார்ந்து தனது செல்போனை அவள் பாக்கெட்டில் இருந்து வெளியே எடுத்தாள். தான் எப்படி டானியோடு நெருக்கமாக நகர்ந்தாள் என்பது பற்றி அவள் இன்னும் யோசித்து ஆச்சரியமாக இருந்ததில் அவள் அழைப்பாளர் ஐடியை பார்க்காமலேயே அந்த அழைப்பை எடுத்தாள். வணக்கம். சில வினாடிகள் காத்திருந்த பிறகும் மறுமுனையில் இருந்து எந்த பதிலும் இல்லை. செல்போனில் அழைப்பாளர் ஐடியை பார்த்தபோது அது தேவ் பிரின்ஸ் என்று காட்டியது. செல்போனை மீண்டும் தன் காதில் வைத்து மறுபக்கத்தில் இருந்து இன்னும் சத்தம் வரவில்லை என்பதை தெரிந்து கொண்டாள். அவன் இரவில் ரொம்பவும் லேட்டான நேரத்தில் அவளை அழைத்திருந்தான். ஆனால் அவன் செல்போனில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதன் அர்த்தம் என்ன? கீதா அவனிடம் என்ன வேண்டும் என்று கேட்க இருந்த போதே டானி அவள் பக்கத்தில் வந்து, யார் அழைத்தது என்று கேட்டான். பிறகு அவன் தலையை தாழ்த்தி அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான். ஒரு கணம் பீதியோடு தனது படுக்கையில் உட்கார்ந்து கொண்டிருந்த கீதாவை பார்த்தபோது அவன் கண்களில் ஒரு பளபளப்பு இருந்தது. அவனது முகத்தில் ஏற்பட்ட வெளிப்பாட்டின் மாற்றத்தை கீதா கவனிக்கவில்லை. அந்த அழைப்பு தேவ் பிரின்ஸிடம் இருந்து வந்திருக்கிறது என்பதால் அவள் பதிலளிக்க நினைத்தாள். ஆனால் அழைப்பு அப்போது துண்டிக்கப்பட்டது. குழப்பமடைந்த அவள் டானியிடம் இதை என்னவென்று புரிந்து கொள்வது என்று கேட்க விரும்பினாள். ஆனால் அவன் ஏற்கனவே கட்டிலுக்கு வந்து அவளை கீழே தள்ளி படுக்க வைத்து முத்தமிட ஆரம்பித்தான். மறுமுனையில் தேவ் பிரின்ஸின் குடும்ப மாளிகையில் ஒரு விசாலமான பெரிய அறையில் காற்றில் நிலை பெற்று நேரம் அப்படியே நின்றுவிட்டது போல இருந்தது. கையில் செல்போனை பிடித்துக்கொண்டு தேவ் பிரின்ஸ் அந்த அறையின் ஜன்னலுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான். அவனது செல்போனின் திரை கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாக மாறுவதை பார்த்தபோது அவனது அழகான முகம் சற்று வெளிர் நிறமாக மாறியது. அவனது தனிமையான உருவம்
ஏமாற்றத்தின் பெருமூச்சு ஒன்றை வெளிப்படுத்தியது. அவன் முன்பு பார்த்தவைகளின் காட்சிகள் அவனது மனதில் ஒளிர்ந்தது. கீதாவின் மீதான தனது விருப்பத்தை டானி வேண்டுமென்றே அவனுக்கு முன்னால் வைத்துவிட்டு போயிருந்தாலும் அவர்கள் ஏற்கனவே ஒன்றாக வாழ்வதாக நம்ப கூட தேவ் பிரின்ஸ் விரும்பவில்லை. அவள் டானியால் அழைத்து செல்லப்பட்டாள். முதலில் அவள் ஏதோ ஒரு விதமான சிரமத்தில் இருக்கக்கூடும் என்றுதான் அவன் நினைத்தான். அவளால் அவனிடம் விளக்கி சொல்ல முடியவில்லை. அல்லது ஒருவேளை அவன் அவளது நிலைமையை தவறாக புரிந்து கொண்டானோ என்று நினைத்தான். அவனால் அவளைப் பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் தனது ஆர்வத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதனால் அவன் டேனியல் மாளிகைக்கு சென்றிருந்தான். அவன் எல்லாவற்றையும் அவளுடன் பேசி தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினான். ஆனால் அப்போதுதான் அவர்கள் இருவரும் ஒன்றாக வீட்டை விட்டு வெளியேறுவதைக் கண்டான். அவர்கள் டேட்டிங்கில் இருந்தனர். அவர்கள் சினிமா பார்க்க போனார்கள். அவர்கள் தெருக்களில் கூட நின்று முத்தமிட்டுக் கொண்டார்கள். டானியை முத்தமிட குதிகாலை உயர்த்தி நின்று அவள் முன்முயற்சி எடுத்திருந்தாள். அவர்கள் ஒன்றாக இருந்த அந்த காட்சி அவனது இதயத்தில் ஒரு கூர்மையான கத்தி துளைத்தது போலவே இருந்தது. அவனால் அவ்வளவு எளிதாக அதை விட்டுவிட முடியவில்லை. அதனால் அவளை செல்போனில் அழைத்து பேச அவன் முடிவு செய்தான். ஆனால் கடைசியில் அவர்கள் இருவரும் ஏற்கனவே ஒன்றாக தூங்குவதை மட்டுமே அவனால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடிந்தது. அவளுக்காக அவன் எப்படி சாக்குகள் சொல்லி தேற்றிக்கொள்ள முயன்றாலும் அவனால் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ள முடியவில்லை. கீதா நேசிப்பது டானியை. தேவ் பிரின்ஸ் தனது கைமுஷ்டியை மடக்கி ஜன்னலில் ஓங்கி குத்தினான். ஜன்னல் கண்ணாடி உரத்த இரைச்சலுடன் நடுங்கியது. அவன் அதை நம்பவில்லை. அவனது மாயா வேறு ஒருவனை காதலிப்பாள் என்று அவன் நம்பவில்லை. அவனது உதவியாளனின் நம்பரை டயல் செய்யும் போது அவனது இருண்ட பழுப்பு நிற கண்கள் வெளிச்சமாக மின்னியது. அவன் அவனது உதவியாளனுக்கு உத்தரவிட்டான். அஜய், கீதாவின் பின்னணிய முழுசா செக் பண்ணி பாருங்க. நான் அவளை பத்தின எல்லாத்தையும் கண்டுபிடிக்க விரும்புறேன் என்றான் தேவ். அழைப்பை துண்டித்த பிறகு ஜன்னலை 2 கைகளாலும் பிடித்தபடி நின்று கொண்டு வானத்தில் தெரிந்த நிலாவை வெறித்துப் பார்த்தான். கீதா, நீதான் மாயாவா? பகுதி 396. இது சாதகமாக இருந்ததா? ட்ரிங் ட்ரிங். அடுத்த நாள் காலை தொடர்ச்சியான செல்போன் அழைப்பால் கீதா எழுந்தாள். கையை நீட்டி அவள் செல்போனை தடவி எடுத்தாள். ஆனால் அந்த செல்போன் அவளுடையது அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். அடுத்த வினாடி அவள் அருகில் இருந்த அவன் எழுந்து நிற்பதை பார்த்தாள். அவன் கையில் செல்போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு நடந்து சென்று அந்த அழைப்புக்கு பதிலளித்தான். அவனது வேகமான செயல்களை வைத்து பார்க்கும்போது செல்போன் தொடர்ந்து ஒலிக்கும் ஒலி அவளுக்கு தொந்தரவாக இருக்கும் என்று அவன் கவலைப்படுவது போல தோன்றியது. உடனே அவளது இதயத்தில் ஒரு அரவணைப்பின் உணர்வு எழுந்தது. அவளது விழிகள் மூடியபடியே இருந்த போதும் அவனது நிழலுக்குள் அவள் நகரும் போது அவள் சுத்தமாக மெருகூட்டப்படுவதாக அவளுக்கு தோன்றியது. முந்தைய இரவின் உலர்ந்த காட்சிகள் அவள் மனதிற்குள் தோன்றின. காலையில் கண்முழித்து எழுந்தபோது குறிப்பாக ஆண்களின் தேவைகள் வலுவாக இருக்கும் என்று அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். அதை உணர்ந்து அவனோடு பாதுகாப்பாக விளையாடுவதும் அல்லது முன்கூட்டியே தப்பித்துக் கொள்வதும் அவளுக்கு நல்லது என்று அவள் நினைத்துக் கொண்டாள். கீதா தனது ஆடைகளை அணிந்து கொண்டு அவனது அறையை விட்டு மின்னல் வேகத்தில் வெளியேறி அவளது அறைக்குள் ஓடினாள். பால்கனியில் நின்றிருந்த டானி ஏதோ உணர்ந்தது போல தோன்றியது. படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த கீதாவை பார்க்க விரும்பி அவன் படுக்கையை பார்த்தபோது அவளை அங்கே காணவில்லை. அவன் முகம் சுருங்கிய போது செல்போனின் மறுமுனையில் அவனது உதவியாளன் பேசும் குரல் இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தது.
சார், கீர்த்தி 2 நாளைக்கு முன்னால ஏதோ ஒரு மருத்துவ மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக வெளிநாடு போயிருக்காங்க. அவர் திரும்பி வரும் தேதி இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இதை கேட்டவுடன் டேனியின் புருவங்கள் இன்னும் இறுக்கமாக ஒன்றிணைவது போல சுருங்கின. அவன் மெதுவாக வாயை திறந்து, சரி கார்த்திக், அவள் பின்னணிய மறுபடியும் சரி பாருங்க. சந்தேகத்துக்கு உரிய எதையும் விட்டுவிட வேண்டாம். எஸ் சார். உதவியாளன் டேனியோடு பேசிவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு அழைப்பை துண்டித்தான். டேனி மீண்டும் அறைக்குள் நடந்தான். அவன் அவனது வெறுமையான அறையை சுற்றி ஸ்கேன் செய்வது போல ஒருமுறை பார்த்துவிட்டு ஒரு இரவு உடையை எடுத்து அணிந்து கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றான். சோஃபாவில் ஒரு பெரிய மற்றும் சிறிய உருவம் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே அவன் மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தான். சோகமான மனம் கொண்ட ஒரு தோற்றத்தோடு ஜெனி அவளது குழந்தைத்தனமான குரலில், கீதாக்கா, நீங்க டாடிய மட்டும்தான் நேசிக்கிறீங்களா? அப்படின்னா இனிமேல் ஜெனிய நேசிக்க மாட்டீங்களா என்று கீதாவை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாள். ஜெனியின் கேள்வி கீதாவை மோசமாக தாக்கியது. கீதா ஒரு நிமிடம் பேச்சிழந்தவள் போல ஆனாள். பிறகு அவள் முன்னால் சாய்ந்து ஜெனியின் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். ஆனால் ஜெனி தொடர்ந்து முணுமுணுத்தாள். இந்த டாடி இருக்காரே, அவர் ஒரு மோசமான முட்டை. அவர் எப்ப பார்த்தாலும் ஜெனிக்கு பின்னால அழகான அக்கா கூட முத்தம் கொடுத்து விளையாடுறாரு. சொல்லிவிட்டு ஜெனி அவளது சிறிய உதடுகளை குவித்து கீதாவின் முகத்தில் 2 முத்தங்களை கொடுத்தாள். பிறகு அவள் திருப்தியாக கீதாவின் அணைப்பிற்குள் சந்தோஷமாக நுழைந்து கொண்டாள். அவள் மகிழ்ச்சியுடன் கீதாவின் கழுத்தை கைகளால் சுற்றி கொண்டாள். கீதாக்கா, டாடி வேண்டாம், வாங்க நாம 2 பேரும் வெளியே போய் விளையாடலாம் என்று கீதாவை விளையாட அழைத்தாள். டானி திகைத்தான். இது நல்லதுதானா? ஜெனி அவனை விட்டுவிட்டு எப்படி விளையாட முடிவெடுத்தாள்? இருண்ட முகத்துடன் அவன் முன்னோக்கி நடந்தான். கையை வேகமாக விரித்து அவனது நிலப்பரப்பை கைப்பற்றிக் கொண்ட ஜெனியை தனது கைகளில் தூக்கினான். கையை உயர்த்தி அவன் அவள் சிறிய மூக்கை செல்லமாக பிடித்து திருகினாள். ஜெனிமா, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க யார கூட்டிட்டு இப்ப வெளியே போக விரும்புறீங்க என்று கேட்டான் ஜெனியிடம். ஜெனி கண்களை அகலமாக விரித்து அவனை பார்த்தாள். ஜெனி அதிர்ச்சி அடைந்தாள். அவளுடைய பெரிய தெள்ளத் தெளிவான கண்கள் பயத்தில் விரிவடைந்தன. அடுத்த நொடி அவள் திடீரென்று கைகளை விரித்து அவன் கழுத்தைச் சுற்றி அணைத்தாள். ஒரு கைவிடப்பட்ட குழந்தையைப் போலவே அவள் தனது மழலை மாறாத குரலில் பேசத் தொடங்கினாள். ஜெனி டாடியத்தான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றா. டானி திகைப்போடு அவளை பார்த்தான். கீதா கண்களை அகல விரித்து ஜெனியை பார்த்தாள். கீதா, நான் இப்ப வெளியில போகணும். ஏன்னா ஆபீஸ்ல நான் கலந்துக்க வேண்டிய சில முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீயும் ஜெனியும் வீட்ல எனக்காக காத்துருங்க. நான் வந்து உங்க 2 பேரையும் சாப்பிட வெளியே கூட்டிட்டு போறேன். கீதாவிடம் ஜெனியை கொடுக்கும் முன் அவன் ஜெனியின் தலையை அன்பாக தடவி விட்டான். கீதா அவனிடமிருந்து ஜெனியை வாங்கிக் கொண்டே கீழ்ப்படிதலோடு தலையை ஆட்டினாள். அந்த நேரத்தில் டானி அவளை மேலே கூப்பிடுவானோ என்று அவள் பயந்தாள். ஆனால் இப்போது அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அவன் வெளியே செல்கிறான் என்று கேள்விப்பட்ட போது அவள் கிட்டத்தட்ட மகிழ்ச்சியில் குதித்தாள். அவளுடைய உணர்ச்சி வெளிப்பாட்டை தடுக்க அவள் தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டே அவள் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு, சரி, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் ஜெனிய நல்லா கவனிச்சுக்குவேன். நீங்க சீக்கிரமா கிளம்பி போங்க. கம்பெனி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றாள் அவனை பார்த்து. டானி கண்களை சுருக்கினான். கையை நீட்டி அவன் அவள் இடுப்பை பிடித்து இழுத்தான். ஜெனி மற்றும் கீதா இருவரையும் இழுத்து ஒன்றாக சேர்த்து அணைத்துக் கொண்டான். அதன் பிறகு அவன் தலையை தாழ்த்தி ஜெனிக்கு அவள் முகத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான்.
கீதா கீழ்ப்படிதலுடன் அவள் தலையை சாய்த்து அவள் முகத்தை அவனுக்கு நெருக்கமாக நகர்த்தினாள். ஆனால் நீண்ட நேரமான பிறகும் அவனிடம் இருந்து எந்த அசைவும் இல்லை. அவள் திரும்பி அவனை பார்க்க போன போது அவனது மெல்லிய உதடுகள் அவளது உதடுகளில் துல்லியமாக ஒட்டிக்கொண்டன. பிறகு அவன் தனது மெல்லிய உதடுகளை அவள் காதுமடலில் உரசி மெதுவாக அவளுக்கு அறிவுறுத்தினான். ஏய் கீதா, கீழ்ப்படிதலோட வீட்டுல எனக்காக காத்திரு. கீதா அவனது காந்த குரலை கேட்டதும் நடுங்கினாள். அவள் ஏதோ சொல்ல விரும்பிய போது அவன் தனது பிடியை விடுவித்துவிட்டு திரும்பி வெளியேறினான். அவளுக்கு முன்னால் காஃபி மேசையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களில் ஒன்றை படிக்கலாம் என்று எடுத்து விரித்த போது அவளுக்கு வழக்கமான பிடித்த கிசுகிசு இதழ் மீது இப்போது அவளுக்கு எந்த ஆர்வமும் வரத்தவறியதை கவனித்தாள் கீதா. ஜெனியுடன் அவள் வீடு கட்டி விளையாடிக் கொண்டிருந்தாலும் நேரத்தை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்து கொள்ள தோன்றிய எண்ணத்தை அவளால் எதிர்க்க முடியவில்லை. டானி 1 மணி நேரம் முன்னால்தான் வீட்டை விட்டு வெளியேறி போனான். ஆனால் 1 நாள் கடந்து விட்டது போல இருந்தது கீதாவுக்கு. இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அவளுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல இருந்தது. ஜெனி, வா, நாம 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடலாம் சொல்லிக்கொண்டே ஜெனியின் கையை பிடித்துக்கொண்டு கீதா முன்னால் நடந்தாள். ஆனால் 1 அடி எடுத்து வைத்திருக்கும் போதே ஜெனி அவளை பின்னால் இழுத்தாள். தனது சிறிய முகத்தில் ஒரு கண்டிப்பான வெளிப்பாட்டுடன் ஜெனி மெதுவாக சொன்னாள், டாடி திரும்ப வந்து நம்மள சாப்பிட கூட்டிட்டு போற வரைக்கும் பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காருல்ல. இப்ப டாடி பேச்ச மீறி வெளியே போக நினைக்கிறீங்களா? கீதா அக்கா, நீங்க குறும்புக்காரங்க. கீதா வாயடைத்து போனாள். ஜெனி, நீ டாடிய விட்டுட்டு வெளியில போய் விளையாடலாம்னு என்ன கூப்பிட்டது உனக்கு நினைவிருக்கா இல்லையா? ஜெனியை எப்படியாவது பேசி வெளியே கூட்டிக் கொண்டு போகும் வழியை பற்றி அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவளது செல்போன் ஒலித்தது. அது டானி. கீதா, நீங்க 2 பேரும் தயாரா இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், டானி சொன்னான். அவனது குரலை கேட்டவுடன் கீதா மறு யோசனை இல்லாமல் சொன்னாள், டானி, நாம நேரத்தை சேமிக்கலாம். நாங்க எங்க வரணும்னு அட்ரஸ் சொல்லுங்க, நானும் ஜெனியும் நேரா அங்கேயே வந்துடுறோம். நாம சீக்கிரமா சந்திக்கலாம். அவள் பேசி முடித்த பிறகுதான் அவள் தனது எண்ணங்களை சத்தமாக சொல்லிவிட்டதை அவள் உணர்ந்தாள். அவள் கன்னங்கள் சிவப்பு நிறமாக மாறின. அழைப்பின் மறுமுனையில் டானி கீதாவிடமிருந்து இது போன்ற இனிமையான வார்த்தைகளை கேட்பான் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. சில வினாடிகள் கழித்து மறுபடியும் சுயநினைவுக்கு வந்த பிறகு அவன் அவர்கள் வரவேண்டிய இடத்தின் முகவரியை அவளுக்கு சொன்னான். பேசி முடித்து கீதா வெட்கத்தோடு செல்போன் அழைப்பை துண்டித்தாள். அவள் வேகமாக ஜெனியை அவளது அறைக்கு அழைத்து சென்று அவளுக்கு உடைகள் மாற்றி நேர்த்தியாக சிறிய அலங்காரம் செய்து அவர்கள் சந்திக்க முடிவு செய்திருந்த இடத்திற்கு காரில் கிளம்பினாள். டானி முன்பதிவு செய்திருந்த உணவகம் ஒரு பிரபலமான தனியார் சமையலறை ரெஸ்டாரண்ட். அதன் அலங்காரங்கள் ஒரு தனித்துவமான பாணியை கொண்டிருந்தது. அதன் நேர்த்தியான பாரம்பரிய முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதன் சின்ன சின்ன அலங்கார முறைகள் அவர்களுக்கு ஒரு பழங்கால உணர்வை கொடுத்தன. மேலும் இந்த இடத்தில் இருப்பது இயற்கையாகவே யாரையும் அமைதிப்படுத்தும். கீதா சீக்கிரமே அந்த உணவகத்திற்கு வந்தாள். அவள் காரில் இருந்து இறங்கி சுற்றும் முற்றும் பார்த்தபோது டானி இன்னும் வரவில்லை என்று தெரிந்தது. அவர்களை இறக்கி விட்டுவிட்டு போகும்படி டிரைவருக்கு சொன்னவள் ஜெனியை தூக்கிக் கொண்டு டானி வரும் வரை காத்திருக்க முடிவு செய்து அந்த உணவகத்தின் நுழைவாயிலில் நின்றாள். அவன் எங்கே வந்து கொண்டிருக்கிறான் என்று கேட்கலாம் என்று அவள் அவனை அழைக்க இருந்தபோது, கீதா, நீ இங்க என்ன செய்ற? கீதா
கண்களை உயர்த்தி தனக்கு முன்னால் நின்றிருப்பது பல்லவி என்பதைக் கண்டவுடன் லேசாக அதிர்ச்சியடைந்தாள். இந்த இடத்தில் அவள் பல்லவியை சந்திப்பாள் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. கடைசியாக அவர்கள் சந்தித்தது அவர்களுடைய கடைசி அலுவலக மீட்டிங்கில்தான். டேனி அனைத்து ஊழியர்களின் முன்னாலும் அவளை வேலையை விட்டு தூக்கிய பிறகு அவள் ஒரு தடயமும் இல்லாமல் காணாமல் போயிருந்தாள். பல்லவியின் குடும்பத்தினர் டேனியல் கார்ப்பரேஷனை எதுவும் சொல்லி புண்படுத்த பயப்படுவதாக வதந்தி பரவியது. எனவே அவர்கள் ரகசியமாக பல்லவியை வெளிநாடுகளுக்கு அனுப்பி ஒரே நேரத்தில் அவளது காயத்திற்கு சிகிச்சை பெறவும் தற்போதைக்கு அவளை காப்பாற்றுவதற்காகவும் பொய் சொன்னதாக பேசிக் கொண்டார்கள். ஆனால் அவள் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருவாள் என்று கீதா நினைக்கவில்லை. கீதாவின் கண்கள் தன்னிச்சையாக பல்லவியின் மணிக்கட்டை நோக்கி திரும்பின. அந்த நேரத்தில் ஏற்பட்ட காயம் ரொம்ப ஆழமாக ஏற்பட்டிருக்கவில்லை. அதனால் காயம் முழுமையாக ஆறியிருந்தது. ஒரு மங்கலான வடு மட்டுமே லேசாக கண்ணுக்கு தெரிந்தது. பல்லவி கீதாவின் கண்கள் போன திசையை கவனித்தாள். அவள் முகத்தில் ஒரு திமிரான வெளிப்பாட்டுடன் கீதாவின் பக்கத்தில் வந்து அவள் சொன்னாள், கீதா, நான் நல்லா இருக்கேன். ஆனா நான் நல்லா இருக்கேன், இங்க ஓ முன்னால இப்ப நின்னுட்டு இருக்கேன்னு பாக்க உனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? இப்போது பல்லவி கீதாவின் மீதான தனது வெறுப்பை மறைக்க முயற்சிக்கவில்லை. டேனியின் குழந்தை ஜெனியை கீதா தூக்கிக் கொண்டு நிற்பதை பார்த்தபோது பொறாமையின் வெளிச்சம் அவள் முகம் முழுவதும் பளிச்சிட்டது. ஏனெனில் ஜெனி டேனிக்கு எவ்வளவு விலைமதிப்பற்றவள் என்பதை அவள் வேறு யாரையும் விட நன்றாகவே அறிந்திருந்தாள். ஜெனியின் அருகே அவன் வேறு யாரையும் எளிதில் செல்ல அனுமதிக்க மாட்டான். அவன் இல்லாமல் டேனியல் குடும்ப மாளிகையில் இருந்து யாரும் அவளை வெளியே அழைத்து வர முடியாது. அப்படி இருக்கையில் இந்த கீதாவுக்கு என்ன உரிமை இருக்கிறது? பகுதி 398. அவளால் கைகளை பயன்படுத்த முடிந்தால் அதன் பிறகு அவள் வாயை பயன்படுத்த மாட்டாள். ஜெனியை அவள் கைகளில் சுமந்து கொண்டிருந்ததால் வளர்ந்த அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடுவதை ஜெனி கேட்பதை கீதா விரும்பவில்லை. பல்லவியை ஒரு பார்வை பார்த்த கீதா அவள் மீது கவனம் செலுத்தாமல் உள்ளே நடந்து சென்றாள். அவள் நுழைவாயிலை தாண்டி உணவகத்தின் வாசலை அடைந்ததும் பணியாளர் ஒருவர் அவளை தடுத்தார். மேடம், நீங்க முன்பதிவு செஞ்சிருக்கீங்களா? முன்பதிவு இல்லாம நீங்க உள்ள நுழையக்கூடாது என்றான் அவன் கீதாவை பார்த்து. அந்த பணியாளர் கேட்டதுக்கு கீதா பதில் சொல்வதற்கு முன்பே பல்லவி ஏற்கனவே அவர்கள் அருகில் வந்து அவர்கள் இருவருக்கும் இடையில் நின்றாள். நீ முன்பதிவு செய்யாமலேயே இங்க வரலாம்னு நினைக்கிற அளவுக்கு கீதா, உன்னை நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? உன்னோட இடம் என்னன்னு உனக்கு தெரியாதா என்று நக்கல் செய்வது போல கேட்டாள் பல்லவி. கீதா அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். ஓ, உன்ன போல ஒரு ஆளு இதுக்கு முன்னால இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமான ஹோட்டலுக்கெல்லாம் வந்திருக்கவே முடியாது. இங்க யார் வேணும்னாலும் உள்ள வரலாம்னு நீ நினைச்சிட்டியா? பல்லவி கீதாவை மேலேயும் கீழேயும் அவதூறாக பார்த்தாள். கீதா அவளுக்கு பதிலளிக்கவில்லை என்பதை பார்த்த பல்லவி அவள் தெரியாமல் இந்த இடத்திற்கு வந்துவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியில் இருப்பதாக நினைத்து அவளிடம் இன்னும் கடினமாக அவதூறாக பேச ஆரம்பித்தாள். ஏனென்றால் கீதா மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அவள் இந்நேரம் டேனியல் கார்ப்பரேஷனில் இருந்திருப்பாள். அவள் இன்னும் அங்கே ஒரு மரியாதைக்குரிய துறை மேனேஜராக இருந்திருப்பாள். அவள் அங்கே டேனியின் மிகுந்த நம்பிக்கைக்குரிய வலது கை பெண்ணாக இருந்திருப்பாள். அவளது தற்போதைய வீழ்ச்சிக்கு காரணம் எல்லாமே கீதாதான். இதை நினைத்து பார்த்தபோது பல்லவி கோபமாக பற்களை கடித்தாள். அவள் தனது பகுத்தறிவை இழந்தாள். கீதாவை தன் காலடியில் போட்டு மிதிக்க அவள் அவ்வளவு விரும்பினாள். ஜெனிக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதுனால
ஒரே நைட்ல நீ பெரிய பணக்காரியா மாறிட முடியும்னு நீ உண்மையாவே நினைக்கிறியா கீதா? டேனியோட நெருங்கி பழக நீ ஜெனியோட ஆதரவ உபயோகப்படுத்தினா கூட உன்னை போல ஒரு கோழி எப்பவும் ஒரு கோழியா மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க ஒருபோதும் மயிலா ஆக முடியாது. உன்னை போல ஒரு கேவலமான ஆளெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள காலடி எடுத்து கூட வைக்கிறதுக்கு இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. பல்லவி பெருமிதத்துடன் சொன்னாள். அவள் பேசும்போது மூக்கு விடைத்தது. அவள் தனது சுய அறிவை முழுமையாக இழந்திருந்தாள். அவள் டேனியல் கார்ப்பரேஷனை விட்டு வெளியேறி இருந்தாலும் அவள் அவளது குடும்பத்தின் இளவரசி. ஆனா கீதா என்ன? டேனியல் குடும்பத்தின் மிகவும் புகழ்பெற்ற குட்டி இளவரசியை கைகளில் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவளால் இந்த உணவகத்திற்குள் நுழைய முடியாது. கீதா, என்கிட்ட கெஞ்சி பணிவோட கேளு. நீ என்கிட்ட கெஞ்சி கேட்டனா நான் உன்னை உள்ள அழைச்சிட்டு போறேன். கீதா எதுவும் பேசவில்லை. அவள் மேல் ஒரு கடுமையான பார்வையை எறிந்தாள். பல்லவிக்கு இப்படி ஒரு தவறான மனநிலை எங்கிருந்து வந்திருக்கும் என்று கீதாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு அவளை பற்றி மேலும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு கீதா தனது செல்போனை வெளியே எடுத்து டேனியை அழைத்து அவன் சீக்கிரம் வந்து விடுவானா என்று சரிபார்க்க நினைத்தாள். அவள் அழைப்பதற்கு முன்பு பல்லவி ஏற்கனவே அவளை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன, உனக்கு உதவி செய்ய டேனிய கூப்பிட முயற்சி செய்றியா? கீதா, நீ அவ்வளோ திறமையானவளா இருந்தா டேனியையே உன்னோட நீ இங்க கூட்டிட்டு வரல? கீதா பல்லவியின் உளறல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாகவே நின்றிருந்தாள். நான் என்ன நினைக்கிறேன்னா, டேனிக்கு உன்னை பார்த்து பார்த்து ஏற்கனவே போர் அடிச்சு போச்சு. இப்பெல்லாம் அவர் உன்னை பார்க்க கூட விரும்பல, இல்லையா? ஆனா நீ இப்ப வெளியில சுத்துறதுக்கு அவரோட பெயரை பயன்படுத்திட்டு இருக்க. அதோட பாவம் இந்த 3 வயசு குழந்தைய கூட நீ பயன்படுத்திக்க நினைக்கிற, இல்ல? இல்லை, நீங்க சொல்றது உண்மை இல்ல. என்னோட டாடிக்கு அழகான கீதா அக்காவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் மனநிலையை கட்டுப்படுத்த முடியாமல் ஜெனி ஏற்கனவே கீதாவின் கைகளில் இருந்து கொண்டு கோபத்துடன் துடித்துக் கொண்டிருந்தாள். அதிர்ச்சியடைந்த பல்லவி ஒரு குழந்தையின் வார்த்தைகளை நம்ப விரும்பாமல் தன் கைகளை கட்டிக்கொண்டு கீதாவை பார்த்தாள். ச்சே, நீ எவ்வளவு பரிதாபமா இருக்கன்னு நீயே பாரு. கீதா, உன்னோட தந்திரமான வழிமுறைகளால உன்னால ஒரு குழந்தைய மட்டும்தான் முட்டாளாக்க முடியும். ஆனா டேனி உன்னை விரும்பி உனக்காக விழுறதுக்கு நீ தகுதியானவன்னு நினைக்கிறியா என்று தொடர்ந்து கேட்டாள் பல்லவி. அவள் பதுங்கினாள். ஆனால் ஜெனி கீதாவை எப்படி பாதுகாக்க முயன்றாள் என்பதை பார்த்தபோது பல்லவியின் கண்கள் பொறாமையால் நிறைந்தன. ரெஸ்டாரண்ட் வாசலில் இருந்த காவலருக்கு பல்லவி அறிவுறுத்துவது போல சொன்னாள். ஏய், நீங்க இந்த பெண் மேல ஒரு கண் வச்சுக்கோங்க. இவ ஒரு ஏமாத்துக்கார பெண், அதனால அவளை உள்ள வர விடாதீங்க. பல்லவி வாசல் காவலரிடம் அவள் சொல்ல விரும்பியதை சொல்லி முடிப்பதற்குள் ஒரு வேகமான உதை அவள் முழங்காலை வலுவாக தாக்கியது. அது மிகவும் வேதனையாக இருந்தது. அவள் கிட்டத்தட்ட தரையில் விழுந்தாள். பல்லவி நம்ப முடியாமல் கீதாவை திரும்பி பார்த்தாள். என்னையே நீ உதைக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? எனக்கு உன்னை உதைக்கணும்னு தோணுச்சு, அதான். கீதா சொல்லிவிட்டு அவளது காலை அருவருப்பாக தூசி தட்டுவது போல தட்டி விட்டாள். அவள் கைகளை பயன்படுத்த முடிந்தால் பிறகு அவள் வாயை பயன்படுத்த மாட்டாள். பொறாமையால் கோபமடைந்த ஒரு பெண்ணை குறித்து கவலைப்படக்கூட அவள் விரும்பவில்லை. அது ஜெனிக்கு ஒரு மோசமான முன்மாதிரியாக இருக்கும் என்று நினைத்தாள் கீதா. ஆனால் கீதா ஒரு அடி பின்வாங்க முயற்சி செய்து விலகி நின்ற போதும் பல்லவி அதை அவளுக்கான வாய்ப்பாக பயன்படுத்த பார்க்கிறாள் என்பதால் கீதா அவளுக்கு தனது முகத்தின் சில நிறங்களை காட்ட முயற்சி செய்தாள் என்பதற்காக அவளை யாரும்
பழி சொல்ல முடியாது. பகுதி 399. அவளை தொட யார் துணிவார்கள்? ஏய், நீ... கீதா இதை சொல்வாள் என்று பல்லவி ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அவள் டேனியல் கார்ப்பரேஷனை விட்டு வெளியேறி இருந்தாலும் அவள் அவளது பாரம்பரியம் வாய்ந்த குடும்பத்தின் மூத்த மகள். கீதா உண்மையில் அவள் மீது கை வைத்திருக்கிறாள். அவளுக்கு உண்மையிலேயே நிறைய தைரியம் இருக்கிறது. பல்லவியை விரோதிக்க நினைக்கிறாள் என்றால் கீதா தனது மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாள் என்று அர்த்தம். அதனால் பல்லவி நிச்சயமாக அவளுக்கு ஒரு பாடம் கற்பிப்பாள். பல்லவி கண்களை சுருக்கிக் கொண்டாள். திடீரென்று அவள் திரும்பி பார்த்து, ஏய், உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியுதா இல்லையா? இங்க வேலை செய்யற எல்லாரும் குருடா? இப்பவே இவளை புடிங்க. அவ என்ன கடினமா தாக்கியிருக்கா. நான் அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும். பல்லவியின் குடும்பம் இந்த உணவகத்தின் வழக்கமான வாடிக்கையாளராக இருந்தனர். அதோடு பல்லவி இந்த இடத்திற்கு அடிக்கடி வருபவள். மிகவும் ஆதரவளிக்கும் ஒரு கஸ்டமர் அவள். அதோடு அங்கே பணியில் இருக்கும் அனைவருக்கும் அவள் யார் என்று தெரியும். மேலும் அவர்கள் இப்போது தங்கள் கண்களால் கீதா பல்லவியை உதைத்ததை பார்த்தார்கள். பல்லவி கத்தியதை கேட்டவுடன் அவர்கள் உடனடியாக முன்னேறினர். உடனடியாக அவர்கள் அனைவரும் அவர்களை அறியாமலேயே கீதாவை சூழ்ந்தனர். என்ன தொடுறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? ஜெனியை அவள் கைகளில் வைத்திருந்தாலும் கூட கீதாவின் முகத்தில் ஒரு துளி பயத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் நேராக நிமிர்ந்து நின்று அவள் பார்வையை மேல் நோக்கி நகர்த்தி மெதுவாக தன்னை சுற்றி நின்றிருக்கும் பணியாளர் குழுவை கடுமையாக முறைத்தாள். அவள் உயரமாகவும் மெலிதாகவும் இருந்தாள். அழகாக இருந்தாள். உறுதியாகவும் கடுமையாகவும் செயல்பட்டாள். அவளை பிடிக்கப் போகிற போதே அந்த உணவகத்தின் பணியாளர்கள் அனைவரும் முட்டாள்கள் போல ஆனார்கள். அவளது உடலில் ராஜகலை நிறைந்த ஒரு வலுவான ஒளி வீசியதால் கீதா பல்லவியின் முன்னால் ஒரு பிட் கூட விழவில்லை. அவர்கள் தயங்கி நின்றார்கள். அவர்களுக்கு முன்னேற துணிவு வரவில்லை. ஏய், அவளை பிடிங்க. நீங்க எல்லாரும் ஏன் இன்னும் அங்கே நிக்கிறீங்க? அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு ஒரு உத கொடுக்கணும். பல்லவி பல்லை கடித்துக்கொண்டே கத்தினாள். பல்லவி மேடம், அவர் கையில் இருக்கும் குழந்தை டேனியல் குடும்பத்தின் இளவரசி. அந்த உணவகத்தின் பணியாளர்களில் ஒருவர் ஜெனியை அடையாளம் கண்டு பல்லவிக்கு நினைவுபடுத்தினார். இதை கேட்ட பல்லவி கேலியாக சிரித்தாள். அதனால என்ன? அவ ஒரு நர்ஸ். டேனியல் குடும்பத்தோட குட்டி இளவரசி அவ கையில வச்சிருந்தாலும் கூட டேனியல் அவளை பத்தி அதிகம் யோசிப்பார்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்களா? எங்க குடும்பத்துக்கும் டேனியல் குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய உறவு உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே? ஒரு நர்ஸ் உண்மையிலேயே என் மேல கை வச்சான்னு டேனியலுக்கு தெரிஞ்சா இவளோட முடிவு என்னவா இருக்கும்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க? அது மேடம், அது ஒரு சில பணியாளர்கள் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் யாரும் இதற்கு முன்பு கீதாவை பார்த்ததில்லை. அவள் ஒரு அசாதாரண ஒளியை கொண்டிருந்தாலும் அவளை பார்த்தால் ஒரு நர்ஸை போல தோற்றமளிக்கவில்லை என்றாலும் ஆனாலும் பல்லவி சொன்னது அர்த்தமுள்ளதாகத்தான் இருந்தது. பல்லவியின் குடும்பமும் டேனியல் குடும்பமும் நெருங்கிய உறவை கொண்டிருந்தன. அவை சில தலைமுறைகளாக நீடித்தன. இதற்கு முன்னால் டேனியல் இங்கு வரும்போதெல்லாம் அவரது பக்கத்தில் தோன்றும் ஒரே பெண் பல்லவி மட்டும்தான். பல்லவி கடைசியில் டேனியல் குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டு டேனியல் குடும்பத்தின் மேடம் ஆவாள் என்று எல்லோரும் உறுதியாக நம்பினர். ஆனால் இப்போது பல்லவி யாரோ ஒருவரால் தாக்கப்பட்டிருக்கிறாள். டேனியல் இப்போது இங்கே இருந்திருந்தால் பல்லவியை தாக்கிய நபரை அவர் தடுத்து நிறுத்தி நிற்க வைத்து பல்லவியின் கோபம் தீர அந்த நபரின் முகத்தில் குத்துவதற்கு அனுமதித்திருப்பார். அந்த உணவகத்தின் பணியாளர்களில் ஒரு சிலர் ஒருவரை ஒருவர் அமைதியாக பார்த்து கொண்டனர்.
பிறகு அவர்கள் கீதாவை நோக்கி முன்னால் சென்றனர். அவர்கள் கையை நீட்டி கீதாவை பிடிக்கப் போகும்போது ஒரு ஆடம்பரமான கார் உணவகத்தின் வாசலில் வந்து சீராக நின்றது. காரின் கதவு திறந்தது. டானியின் மெல்லிய உடல் படிப்படியாக காரிலிருந்து வெளியேறியது. இறுகிய பார்வையுடன் அவன் தனது மெல்லிய உதடுகளை திறந்து, "அவளை தொட உங்கள யாருக்கு தைரியம் இருக்கு?" என்று கேட்டான். சின்ன முதலாளி டானியல். சரியாக அந்த நேரத்தில் டானி வருவான் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் அவனை பார்த்து திகைத்து போனார்கள். அந்த உணவகத்தின் வாசல் காவலில் இருந்த ஒரு சிலர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களின் முகம் உடனடியாக வெளிரியது. அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக பின்வாங்கினர். அவர்களில் ஒருவர் பேசினார். அவசரமாக டானிக்கு விளக்க முயற்சித்தார். "சார், சார், நாங்க உங்களோட லிட்டில் பிரின்ஸை கைது செய்ய முயலவில்லை. இதோ இந்த பெண்தான் மிஸ் பல்லவியின் மேல் கை வச்சு அவரை தாக்கினாங்க. அதனால நாங்க எல்லாரும் மிஸ் பல்லவிக்காக மட்டுமே நின்று கொண்டிருந்தோம்." இதை கேட்ட மற்ற இருவருமே உடனடியாக முதலில் இருந்தவர் சொன்னதை எதிரொலித்தனர். "ஆமா ஆமா ஆமா, நாங்க பிடிக்க நினைச்சது உங்களோட லிட்டில் மிஸ்ஸை இல்ல. இதோ இந்த அறிவு கட்ட நர்ஸ பிடிக்கத்தான் நாங்க நினைச்சோம்." "சார், ஆமா சார், நாங்க 3 பேரும் இப்ப எங்க கண்களால அதை பார்த்தோம். இந்த பெண் மிஸ் பல்லவி மேல கை வைத்து அவங்கள தாக்குனாங்க." இதை கேட்டவுடன் டானி புருவங்களை லேசாக உயர்த்தி பல்லவி நின்றிருந்த திசையில் ஒரு பார்வை பார்த்தான். டானி இங்கே வருவான் என்று பல்லவி நினைத்து கூட பார்க்கவில்லை. அவள் முகம் ஒரு கணத்தில் பயங்கரமாக வெளுத்தது. அந்த உணவகத்தின் பணியாளர்கள் அவளுக்காக பேசுவதை கேட்டுக்கொண்டே அவள் தனது முஷ்டிகள் இரண்டையும் இறுக்கினாள். அவள் அவளை இறுக்கமாக வைத்திருக்க முயன்றாள். பகுதி 400. அவளுக்கு சரியான பாடம் கற்பிக்க உதவுங்கள். ஜெனியை அழைத்து செல்ல மட்டுமே டானி இங்கு வந்திருக்கலாம். அவன் தனது மகள் மீது கவனம் வைப்பதில் பிரபலமானவன். கீதா ஜெனியை கவனித்துக் கொண்டிருந்ததால் அவன் தனது மகளை பற்றி கவலைப்பட்டிருக்க வேண்டும். அதனால் அவளை அழைத்துக் கொண்டு போக அவனே தனிப்பட்ட முறையில் இங்கே வந்திருக்க வேண்டும். அவர் கீதா மீது எந்த கவனமும் செலுத்த மாட்டான். மேலும் கீதாதான் முதலில் அவளை தாக்கியது. பல்லவி அமைதியாக தன் மனதிற்குள்ளேயே தன்னை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தாலும் அவளுடைய முகத்தின் வெளிப்பாடு அவமானமாகவும் அசிங்கமாகவும் மாறியது. அவர்கள் சிறிது நேரம் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார்கள். இப்போதுதான் கீதாவை கேலி செய்தவள் என்பதால் மற்றவர்களால் அவள் கவனிக்கப்படுவாள் என்று அவள் பயப்படவில்லை. ஆனால் டானி இப்போது இங்கே நேரில் வந்திருக்கிறான். அவன் கீதாவின் பக்கத்தில் இருந்தால் அவள்தான் சங்கடப்படுவாள். மற்றவர்களுக்கு அது தெரியாது. ஆனால் அவள் அதை குறித்து மிகவும் தெளிவாக இருந்தாள். அவளது குடும்பத்துக்கும் டானியல் குடும்பத்துக்கும் இடையிலான நெருங்கிய உறவுகள் அனைத்தும் அவள் ஒரு காலத்தில் டானியை காப்பாற்றியதால் ஏற்பட்டதாகும். முதலில் நிறுவனத்தில் நடந்த சம்பவத்தால் டானி மற்ற எல்லாவற்றிலும் இருந்து அவளை தூக்கி எறிந்ததோடு அவர்களது இரு குடும்பங்களுக்கிடையிலான உறவுகள் அதோடு முடிந்து போய்விட்டது என்றும் அவன் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தான். இந்த நேரத்தில் அவள் மீண்டும் அவனை புண்படுத்தினால் அவளது குடும்பம் முழுவதும் அதனால் பாதிக்கப்படலாம். பல்லவி பேசுவதற்காக வாயை திறந்தாள். ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்ல அவளுக்கு துணிவு வரவில்லை. பல்லவியை பார்த்து டானி வருத்தப்படுவதாக அந்த ஹோட்டல் பணியாளர்களில் ஒரு சிலர் நினைத்தார்கள். அவன் அவளை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தனர். அதனால் அவர்களில் ஒருவன் அவசரமாக வாய் திறந்து, "சார், நீங்க கவலைப்பட வேண்டாம். மிஸ் பல்லவியை தாக்கிய இந்த பெண்ணை நாங்க உடனடியா பிடிச்சிட்டு போய் அவளுக்கு நல்ல பாடம் கத்துக் கொடுக்க உதவுறோம்" என்றான். அவன் இதை சொன்னவுடன் அவனோடு இருந்தவர்களும் சேர்ந்து கீதாவை பிடிக்க முன்னால் நகர்ந்தனர். டானி தனது கைகளில் ஒன்றை தனது பேண்ட் பாக்கெட்டில் நுழைத்துக் கொண்டு நின்றிருந்தான். ஒரு உறைபனி தோற்றம் அவன் முகத்தில் தோன்றியிருந்தது. அவன் தனது ஒவ்வொரு வார்த்தையையும் இடைநிறுத்தி நிதானமாக சொன்னான்.
என் காதலிய தொடுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு நான் பாக்குறேன். அந்த காவலர்கள் அனைவரும் திகைத்தனர். அவர்களின் முழங்கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அந்த பணியாளர் குழு மிகவும் பயந்து போய் கிட்டத்தட்ட அவர்கள் டேனியின் முன்னால் மண்டியிட்டார்கள். அவரது பெண், அவரது காதலி, சின்ன முதலாளி டேனியலே தனிப்பட்ட முறையில் டேட்டிங் செய்வதாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட ஒரு பெண். அவர்கள் வேறு இப்போது அவளுக்கு பாடம் கற்பித்துக் கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி இருந்தனர். டேனி அவர்களை குளிர்ந்த கண்களால் வெறித்து பார்த்தபோது அந்த காவலர்களின் முக வெளிப்பாடுகள் மாறின. எல்லோரும் மிகவும் முட்டாள்தனமாக உணர்ந்தனர். அவர்கள் அனைவரும் உடனடியாக முட்டாள்களாகவே மாறினர். டேனி தனது பார்வையை திருப்பிக் கொண்டு நேரடியாக கீதாவிடம் நடந்து சென்றான். கையை நீட்டி அவன் அவள் தலையின் பின்புறத்தை பிடித்து இழுத்து அவளை தழுவிக்கொண்டான். என்ன நடந்துச்சு? அவன் வந்த பொழுதில் இருந்து கீதா உறைந்து போய் நின்றிருந்தாள். குறிப்பாக அவன் அந்த வாக்கியத்தை சொல்வதை கேட்டபோது, என் காதலியை தொடுவதற்கு உங்களுக்கு யார் தைரியம் தருகிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். அவள் கால்கள் நடுங்கின. இருப்பினும் அவன் காதலை உணர்ந்ததால் அவளது கால்கள் சுறுசுறுப்பாகிவிட்டன. இந்த நேரத்தில் அவள் தனக்கு முன் இருந்த அந்த அன்பான அழகான பையனை பார்த்தபோது அவளுக்குள் ஏற்பட்ட ஒரே எண்ணம், அவனை அப்படியே எங்காவது தனிமையான இடத்திற்கு இழுத்து கொண்டு போய் உடனே அவனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அவள் ஏன் பல்லவியை பற்றி இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறாள்? கீதா பேசாமல் நிற்பதை பார்த்த டேனி அவளை யாரோ ரொம்பவும் கொடுமைப்படுத்தி விட்டதாகவும் அதனால் அவள் கோபமடைந்திருப்பதாகவும் நினைத்தான். அவனது கண்களை தாழ்த்தி ஜெனியை பார்த்தான். அவள் கீதாவை அணைத்துக் கொண்டிருந்தாள். அவள் மிகவும் கோபமாக இருந்தாள். அவளுடைய கன்னங்கள் இரண்டும் துடித்தன. வழக்கமாக இந்த மென்மையான மெல்லிய பூப்பந்து பொதுவாக மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள். அவனை பார்த்தவுடன் அவள் டாடி என்று சத்தமாக அழைப்பாள். ஆயினும் இன்று அவள் முழு நேரமும் பல்லவியை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் வெறுப்போடு பல்லவியை முறைப்பதில் இருந்தே ரொம்பவே பிஸியாக இருந்தாள். அவன் வந்து அருகில் நிற்பதை குறித்து கூட அவள் கவலைப்படவில்லை. டேனி கீதாவிடமிருந்து அவளை தூக்கிக் கொண்டே கேட்டான். அவளது சிறிய மூக்கை செல்லமாக திருகிவிட்டு, என்ன நடந்துச்சு ஜெனி? டாடி கிட்ட சொல்லு என்றான். ஜெனி உடனடியாக தனது சிறிய உதடுகள் துடிக்க வேதனையான துணியில் பேசத் தொடங்கினாள். டாடி, அந்த ஆன்ட்டி என்னோட கீதா அக்காவை கொடுமைப்படுத்தினாங்க. அதோட அவங்க கீதா அக்காவை உள்ள போக அனுமதிக்க வேண்டான்னு இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொன்னாங்க. கீதா அக்கா அவங்க கூட பேச கூட விரும்பல டாடி. ஆனா அவங்க கீதா அக்காவை ரொம்ப கடுமையா பேசினாங்க. ஜெனி மிகவும் பயந்தாள். ஜெனி சொல்லி முடித்த போது அவள் டேனியின் கழுத்தை தனது சிறிய கைகளால் கட்டி பிடித்தாள். அவளது சிறிய தலையை அவன் மார்பில் புதைத்துக் கொண்டு, டாடி, மத்தவங்க என்னோட கீதா அக்காவை கொடுமைப்படுத்துறது ஜெனிக்கு பிடிக்கல டாடி என்றாள். அவளது மென்மையான மற்றும் குழந்தைத்தனமான குரலால் தன்னை மிக தெளிவாக வெளிப்படுத்த அவளுக்கு தெரியவில்லை. இருந்த போதும் ஜெனியின் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்வது ஒன்றும் கடினம் அல்ல. ஆரம்பம் முதல் இறுதி வரை பல்லவி ஆக்ரோஷமாக இருந்திருக்கிறாள். டேனியின் முகத்தில் இருந்த வெளிப்பாடு உடனடியாக உறைந்தது. அந்த உணவகத்தின் காவல் பணியாளர்கள் ஒரு சிலருக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல ஆனது. அவர்கள் தலையை குனிந்து கொண்டார்கள். அதில் ஒருவர் டேனியின் காலில் விழாத குறையாக பேசினார். சார் சார், இதுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. இவங்க எங்கள் உணவகத்தில் உள்ளே வர தகுதி இல்லாதவர்னு சொல்லி மிஸ் பல்லவிதான் அவங்கள திட்டிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க எங்களோட உணவகத்தோட விதிமுறைகளை கடைபிடித்துதான் எங்களோட வேலையை மட்டும்தான் செஞ்சோம் சார். நாங்க யாரும் அவங்கள ஒரு வார்த்தை கூட தவறா பேசல. அவர் டேனியிடம் கெஞ்சினார்.